ஜெயிச்சிட்டடா. டேய் சத்யா, நீதான் ஜெயிச்சிட்டியடா. அப்புறம் ஏன் ஓடுற? இந்த வீட்டு பிசாசு அன்னபூர்ணி வருது. இது முதல்ல வரும் பாட்டு, நீங்க நினைக்கும் தாளம் போட்டு. நீ கெட்ட கேட்டுக்கு ஆட்டம் பாட்டமா? சீக்கிரம் கிளீன் பண்ணு. மாத சங்கத்துல இருந்து மெம்பர்ஸ் எல்லாம் வராங்க, சீக்கிரம் கிளீன் பண்ணு. நினைக்கும் தாளம் போட்டு. நல்ல சங்கதிங்க இந்த பாட்டிலுண்டு, இந்த பாட்டிலுண்டு. நல்ல சங்கதிங்க இந்த பாட்டிலுண்டு, எங்க சங்கதி. டேய் சத்யா, இந்த பாட்டில் நீ ஹால்ல அடி வாங்குற, நான் ஆள் இல்லாத இடத்துல அடி வாங்குறேன். என்னடா செய்யறது? டேய், இன்னைக்கு மாத சங்கத்துல இருந்து கொழுப்பு பிடிச்ச பொம்பளைங்க எல்லாம் வர்றாங்க. அவங்க கொழுப்பை நாம அடக்கணும். செய்யறியா? செய்யறேன்னு சொல்றா. அம்மா வால்பேப்பர் ஓட்டுறதுக்காக கோந்த கரைக்க சொன்னாங்க. கரைச்சாச்சு. சாயங்காலம் ஒட்டிட வேண்டியதுதான். பட்லர் வந்துட்டேமா. என்னடா இது? கோந்து டப்பாவோட வந்திருக்கிற? அந்த கொழுப்பு பிடிச்ச மாதர் சங்கத்து பொம்பளைங்க இதுல வந்து உட்கார போறாங்க. தேங்க்யூ சத்யா. ஹலோ அன்னபூர்ணி. வாங்க வாங்க வாங்க. மாதசங்க எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு மாசம் இருக்கு. அதுக்குள்ள இப்படி பார்ட்டி எல்லாம் கொடுத்து ஒட்டுறீங்க. ஒட்டினா தானே ஓட்டு கிடைக்கும். நீங்க பசையுள்ள இடமாச்சே, உங்ககிட்ட ஒட்டாம வேற யார்கிட்ட ஒட்ட முடியும்? உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? ஜின், வைன், விஸ்கி? ஆஹா, மூணே சேர்த்து காக்டெயில் பார்ட்டி கொடுத்துடுங்க. வேணும்னா சோளான வச்சுக்குவோம். சரி, இப்ப என்ன கொடுக்க போறீங்க? ஸ்பெஷலா அல்வா செய்ய சொல்லிருக்கேன், வாங்க சாப்பிடலாம். சத்தம் போடாதா, அவங்களுக்கு கேட்ட போது. என்ன ஆச்சு? குழந்தை அழுது. ரேடியோ விளம்பரமா பண்றீங்க? ஒட்ட ஒட்ட ஏத்துக்கவே முடியல. ஐயோ, என் சேலை கிழியிற மாதிரி இருக்குது. இதோட கூட என் வீட்டுக்காரர் சந்தேகப்படுறாரு. ஐயோ, யாராவது ஹெல்ப் பண்ணுங்களேன். என்னங்க பாட்டி? ஒண்ணு வேண்டாம், அதை விடுங்க. ஐயோ, என்னங்க ஓட்டு? ஓட்டாத அண்ணாது பாங்கடி போல. ஐயோ, அவங்க ஓடுறத பார்த்து நீ ஆடுறியா? உனக்கு மாத்திரம் ஆட தெரியுமா? இந்த பாரு, நானும் ஆடுறேன். 1980ல 5 லட்சம் ரூபாய் பிக்ஸட் டெபாசிட்ல போட்டோம்ல, அது நேத்தோட டைம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு அந்த பணத்தை டிராப் பண்ணணும். அப்படியா? வெரி குட். அப்ப நீங்க உடனே பேங்க் போய் பணத்தை எடுத்துட்டு வாங்க. அது வள்ளி பேர்ல இருக்கு. அவங்க கையெழுத்து போட்டா தான் எடுக்க முடியும். அந்த நாயோட கையெழுத்து தானே, நான் வாங்கி தரேன், கொடுங்க. இந்தாங்க பேனா. ஏய் வள்ளி, இதுல கையெழுத்து போடுறீ. கையெழுத்து போட முடியாது. எது? போட முடியாதா? இல்ல, நேத்து நீங்க அடிச்சதுல கையெல்லாம் புண்ணா இருக்கு. எதுதான் பேசுற நாயே? பங்களா அவளுக்கு சொந்தம். நீ கட்டி இருக்கிற சேலை அவ பணத்துல வாங்குறது. நீ திங்கிறிய சோறு அவ போடுறது. இருக்கட்டும், சொத்து அவ பேர்ல, ஆனா அவ என் கையில. குழந்தையில இருந்து அவளை கோழையாக்கி வச்சிருக்கிறது காரணம் கூடி கூடியான இந்த சொத்தை ஏன் இஷ்டத்துக்கு நான் அனுபவிக்கணுங்கிறதுக்காகத்தான். அதுக்காக இந்த பொண்ணை சித்திரவதை பண்ணணுமா? கொஞ்சம் சந்தோஷமா இருக்க விட. ஆட்டையும் வெட்டக்கூடாது, பிரியாணியும் சாப்பிடணும்னா எப்படி?
அவ அழுதுகிட்டே இருந்தாதான் நான் சிரிச்சுக்கிட்டே இருக்க முடியும். அதுக்குல்ல ம்? போனா போகுதுன்னு உங்களை புருஷனா வச்சிருக்கேன். ஐயோ, என்ன நீ புருஷனாவா வச்சிருக்கிற? வேலைக்காரனா வச்சிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். ரொம்ப இதுக்கு மேல ஏதாவது பேசுறீங்க உங்க சீட்டை கழிச்சிடுவேன், ஜாக்கிரதை. என்னாலதான் உன்னை அடக்க முடியல. யாரு வந்து அடக்க போறாங்களோ? தேரி சால்னா காடி. ஏன் சோமாரி பொம்பளைங்களை டாவடிக்கிறதுக்குனே தியேட்டர் பக்கம் வரியா? பொம்மநாட்டி தாவணி ஒதுங்குனா குட் மார்னிங் சொல்றியா? உங்க பேண்ட் ஜிப் கைண்டா நாங்க குட் ஈவினிங் சொல்லவா? டா போவியா? டா நல்லா ஏத்து போட்டின்னு போமே. 5 ரூபா 10 ரூபா 5 ரூபா 10 ரூபா 5 ரூபா என்ன நம்ம தோஸ்துங்க? கண்ணுங்களா என்ன கண்ணுங்களா வேடிக்கை பார்த்து நிக்கிறீங்க? டா போய பாட்டிய கூட்டின்னு வாங்க. டிக்கெட்ட பிளாக்ல தள்ளிட்ட அப்பால பாயா துண்டு சாயா குடிக்கலாம். ஜாலியா போங்க. 5 ரூபா 10 ரூபா 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 5. என்னாம எங்க ஏரியாவுல வந்து நீ வித்து நிக்கிற? அடேங்க உன் மூஞ்சில என் கைய வைக்க. ஏன் கஸ்மால இது என்ன உன் பாட்டை விட்டு தேட்டுறா? டா என் பொயப்ப கெடுக்காம ஒத்து. இது எங்க தியேட்டர். இங்க டிக்கெட் வித்து நின்றா நடக்கிறதா வேற. வெத்த துத்தேரி சால்னா காடி. ஓய் எங்க ஓட பாக்குற? நாயுடு கழுகு பார்வையில இருந்து யாரும் தப்ப முடியாது. பிளாக்ல டிக்கெட் விக்கிற ஒன்ன பிடிக்கணும்னு ரொம்ப நாளா ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டேன். நட ஸ்டேஷனுக்கு. அழாத அழாத. யாராவது அழுதா எனக்கும் அழுக வந்துரும். சார் என் நிலைமை தெரியும் தெரியும். உனக்கு ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைக்கு பால் வாங்க காசு இல்ல. அதனால பிளாக்ல டிக்கெட் விக்க வந்திருக்கேன். சார் கரெக்டா சொன்னேன் சார். சார் என் குழந்தைக்காகத்தான் சார் நான் இந்த பொய்ப்பிக்கே வந்தேன். உன் புருஷன் என்ன ஆனா? புருஷன் 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 புருஷன். ஐயோ ஐயோ ஐயோ. தெரியும். உன் புருஷன் உன்னை விட்டு ஓடி போயிட்டான். உன்ன மாதிரி புத்திசாலி நான் பார்த்ததே இல்ல சார். அந்த கஸ்மால என்ன விட்டுட்டு போனனால தான் நான் இப்படி எல்லாம் கஷ்டப்படுறேன். இந்தா இத வச்சுக்கோ. குழந்தைக்கு பால் வாங்கி கொடு. பிளாக்ல டிக்கெட் விக்காத. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். உனக்கு மீசதான் பெருசு நினைச்சேன். மனசு ரொம்ப பெருசு சார். பத்தா நெல்லு ரண்டி எக்கட ரண்டி. குழந்தைக்கு பால் வாங்க காசு இல்லைன்னா நீ போட்டிருக்கிற ட்ரெஸ் பார்த்தா பால் என்ன பசுமாடே வாங்கலாம் போல இருக்கு. என்ன சார் நீ குடாக் மாதிரி பேசுற? சார் நான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினியோட ஃபேன் சார். அது அவர் மாதிரி ட்ரெஸ் மெயின்டைன் பண்ணினுக்கிறேன். மூர் மார்க்கெட்ல இது ரொம்ப சீப் சார். அப்படியா? இந்தா இனி பிளாக்ல டிக்கெட் விக்காத. வித்த ముట్టిల తట్టుమే ముట్ట కోసు మాదిరి వీంగిడు. ఈ నాయుడు ఒక మ్యాటర్ చెప్తాడు, అదే చేస్తాడు. துத்தேரிச்சாலகாடி கோயிண்டேன்னு சொன்னது ஏமாந்துட்டான். தோஸ்துங்களா? சிவா சுந்தரம்
சிக்னல் கொடு. இன்னா குச்சியில வச்சா ராவினி போடுறானுங்க. இது நம்ம சேவிங்ஸ், இது நம்ம செலவுக்கு. என்ன நகல பாக்குற? 5-10 போட்டு சேவிங் சொல்றேன்னு பாத்தியா? இன்னைக்கே 5-10, அப்பால 50-100, அப்பால 5000-10,000, அப்பால 5 லட்சம் 50 லட்சம். எப்பா அம்மா இஸ்பேட் ராணியா ஆயிடுவேன். பாக்குறீங்க? நான் இஸ்பேட் ராணி ஆன உடனே உங்களால அம்பேல விட்டுறேன்னு பாக்குறீங்களா? ஐயோ, கடன்காரி வந்துட்டாளே. வாங்க வாங்க, நேத்துக்கு என் கனவுல வந்தீங்க, இன்னைக்கு நேரடியாவே வந்துட்டீங்க. நாளைக்கு எதுல வர போறீங்களோ? கனவுல வர்றதுக்கு நான் என்ன சில்க் ஸ்மிதாவா? இந்த ஐஸ் வைக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. வாங்கின கடனை ஒழுங்கா கொடு.
உங்ககிட்ட நான் வாங்கின கடனுக்கு தான் என்கிட்ட இருந்த யானையை நீங்க எடுத்துட்டு போயிட்டீங்களே. பொல்லாத யானை, அதுக்கு தீனி போட்டே நான் கடங்காரி ஆயிடுவேன் போல இருக்கு. யானை இருந்தாலும் 1000 பொண்ணுங்க, இறந்தாலும் 1000 பொண்ணுங்க. அதுக்காக யானைய கொன்னுட்டு என்ன ஜெயிலுக்கு போக சொல்றியா? இந்த வேலையில என்கிட்ட வச்சுக்காத. உங்ககிட்ட எதை வச்சுக்கணும்? யோ, நல்லா சாப்பிடு. எடுத்துங்கடா. மாமா, சாப்பாடு போட்டியில நாங்க ஜெயிச்சிட்டோம். 300 வடை சாப்பிட்டு மசால் வடை சீனிவாசங்கிற பட்டத்தையே வாங்கிட்டான். இவன் மட்டும் என்ன குறைச்சலு? நானும் ஒரு இட்லி சாப்பிட்டு இட்லி ராமன் பட்டம் வாங்கியிருக்கான். காப்பி கீப்பி சாப்பிடுறீங்களா? எல்லாம் சாப்பிட்டு தான் வந்திருக்கேன். எங்க ஊர் வெட்டல பெருசா இருக்கும். டேய் சொல்ல கூடாதுடா, வா எடுத்துட்டு வருவோம். டேய் சுண்ணாம்பு எடுத்துட்டு வாங்கடா, தடவணும். இந்தாங்க வெத்தல போட்டுக்கோங்க. இந்தாங்க சுண்ணாம்பு, காட்டுங்க அப்பி விட. டேய் வீட்டுக்கு நான் சுண்ணாம்பு அடிக்க கொண்டு வந்திருக்கீங்க. அவங்க பெரியவங்க, மரியாதையா கொடுக்கணும். எதை கொடுத்தாலும் தாம்பாளத்துல கொடுக்கணும்டா. வெத்தலை ஒண்ணும் தேவையில்லை, நான் புறப்படுறேன். என்ன மரம் வேணுமா? யோ, நான் போட்டு வந்த செருப்பே பாக்குறேன்யா. வாசல்ல விட்டு வந்திருப்பீங்க. டேய் அம்மா செருப்பு வாசல்ல இருக்கு, போய் எடுத்துட்டு வாங்க. அப்புறம் யானை எல்லாம் எப்படி இருக்கு? யோ, யானை பத்தி என்கிட்ட பேசான்னு சொல்லிருக்கேன்ல. இது உங்களை பார்த்த உடனே யானை ஞாபகம் வந்துருச்சு. ஐயோ அங்க பாருங்க. டேய் என்னடா அது, தாம்பாளத்துல செருப்பு வச்சு கொண்டு வந்திருக்கீங்க? நீங்க தானே சொன்னீங்க எதா இருந்தாலும் மரியாதையா தாம்பாளத்துல வச்சு கொண்டு வரணும்னு. அதுக்காக தான் இதுல வச்சு கொண்டு வந்தோம். ரொம்ப அறிவுதான். யோ, இவங்களை வச்சு எப்படியா மேய்க்கிறேன்? நான் நில்லுனா நிப்பானுங்க, நான் உட்காரனா படுத்துருவானுங்க. இப்ப உங்ககிட்ட படுத்து காமிக்க சொல்றேன். தள்ளு, நான் வரேன். குருட வேஷம் போட்டா செல்லாத நோட்டை போட்டு போயிடுறானுங்க. நொண்டி வேஷம் போட்டு அசத்திர வேண்டிதான். அம்மா அம்மா, இந்த நொண்டி வேஷம் போடுற வேஷ்டி உருவிட்டு வா போ. அம்மா கால் இல்லாதவம்மா, அம்மா தர்மம் பண்ணுங்கம்மா. அம்மா ஐயா ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா. ஐயா என்னம்மா அது, ஆடு குரங்க விட்டு வேட்டி விடுவற? ஏய் கஸ்மாலா, ஊரை ஏமாத்துறதுக்கு நொண்டி வேஷமா போடுற? டா போனா போதுன்னு வேஷ்டியோட விடுறேன். நம்ம தோஸ்து கிட்ட சிக்னல் கொடுத்தா 100,000 சேர்த்து உரி. நக்கலா பேசின பின்னால சிக்கலா முடிஞ்சிடும். இன்னொரு வாட்டி ஊரை ஏமாத்துன டாப் எகிரிடும். டா பாத்தி பயங்கரமான பாத்தியா இருக்கும் போல இருக்க. மீச வைக்காத ஆம்பளையோ? என்னது சாப்பாட்டுல கல்ல போட்டு? நான் சமைக்கலமா, இன்னைக்கு வள்ளியம்மா தான் சமைச்சாங்க. பாத்தீங்களா மேடம், நீங்க சாப்பிட போறீங்கன்னு தெரிஞ்சுதான் அவ கல்ல போட்டிருக்கா. அவளை சும்மா விடக்கூடாது. எங்கே வா? என்னடி எந்திரிக்கிற? உட்கார்ந்து சாப்பிடு. என்னது சோத்துல மண்ணு போட்டு சாப்பிட சொல்றீங்க? நான் திங்கிற சோத்துல கல்ல போட்டல. ஐயோ நான் போடல, எனக்கு ஒண்ணு தெரியாது. செய்யறதை செஞ்சுட்டு பொய்யா சொல்ற? சாப்பிடுறீ? வேண்டாத. சாப்பிடுறீனா? வேண்டாத. சாப்பிடு. இல்லத. சாப்பிடுறீ? சாப்பிடு. சாப்பிடுறீ? ஐயோ விட்டுடுங்க. சாப்பிடுறேன். வள்ளி, கடவுள் தாமா உனக்கு ஒரு நல்ல வழி காட்டணும். அதுக்காகத்தான் சத்யா கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறான். இந்த கட்டு சீக்கிரம் இழுக்க கட்டு. போதும். விக்னேஸ்வரா, என்னங்க பிளாஸ்டிக் பையில போட்டு தேங்காய் உடைக்கிறீங்க? அப்பதான் தேங்காய் எல்லாம் எங்கேயும் செதறாது. நானும் மொத்தமா வீட்டுக்கு கொண்டு போக முடியும். நீங்க சரியான கஞ்சன் தாங்க. சரிதான் போயா, அடுத்த தேங்காய் இடம்டா. பிளாஸ்டிக் பை கொடு. ஏய் போறங்க தேங்காய் எடுத்து போடுதுடா. ஐயோ போங்க, அடி புடிச்சு வாங்கடா. ஐயோ போங்க. வாயில்லாத ஜீவனை போட்டு அடிக்கிறாங்களே கணேசா.
மிருகங்களுக்குள்ள பாசம் கூட இந்த மனுஷங்களுக்கு இல்லப்பா. முன்ன பின்ன தெரியாத அந்த குரங்குக்கு இந்த யானை என்ன உதவி செஞ்சிருக்கு பாத்தியா? விஷயமா வர சொன்னீங்களாமே. ஆமா, நம்ம ஊட்டி எஸ்டேட்டை கவனிக்க சரியான ஆள் இல்ல, அது விக்க போறேன். அதை நீங்க எப்படி விற்க முடியும்? ப்ராப்பர்ட்டிஸ்லாம் மிஸ் வள்ளி பேர்ல இருக்கு. வள்ளி என் பொண்ணு மாதிரி, அவளுக்கு எது நல்லதோ அதை தான் நான் நினைப்பேன். பார்ட்டி ரெடியா இருக்கு, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுங்க. ஐ எம் வெரி சாரி. வள்ளியை நினைச்சா கூட இப்ப எந்த ப்ராப்பர்ட்டியும் விற்க முடியாது. வள்ளிக்கு கல்யாணம் ஆகி அவளும் புருஷனும் சேர்ந்து கையெழுத்து போட்டாதான் எந்த ப்ராப்பர்ட்டியும் விற்க முடியும் உயில இருக்கு. இதை ஏன் முன்னாடியே என்கிட்ட சொல்லல? அனாவசியமா உயிரை பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, அதுவும் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நான் வரேன். ஏங்க மடப்பைய மசால் வடை சீனிவாசனுக்கு உங்க வள்ளிய கல்யாணம் பண்ணி கொடுக்க போறீங்களா? மாமா, உங்க மேடத்துக்கு நான் பைத்தியமா? உங்க மேடத்தை நம்பி வரவே முடியாது. உங்க மேடம் வர சொல்லுவாங்க, அப்புறம் போக சொல்லுவாங்க, திடீர்னு மேல தூக்குவாங்க, அப்புறம் தாக்குவாங்க. உங்க மேடத்துக்கு ஸ்டெடி மைண்டே கிடையாது. உங்க மேடத்தை நம்பி யாரும் வர மாட்டாங்க. மாமா, பட்டணத்து இட்லி பெருசு பெருசா இருக்குமா, திங்கிற போல ஆசையா இருக்கும். வாங்க மாமா, நம்ம 3 பேருமே கல்யாணம் பண்ணிக்குவோம். நல்ல ஐடியா மாமா. இது என்ன கோஆபரேட்டிவ் ஸ்டோரா எல்லாரும் சேர்ந்து நடத்துறதுக்கு? கல்யாணம் இந்த பாருங்க, அப்படியே வந்தாலும் மசால் வடை சீனிவாசனுக்கு துணையா இந்த இட்லி ராம வருவான். இவங்க 2 பேத்தையும் கவனிச்சுக்கிறதுக்கு நான் வருவேன். சம்மதமா? எப்படியாவது வந்து தொலைங்கயா, வாங்கயா. ஐயா, நாங்க பட்டணம் பார்க்கலாமே. கடன் கேட்டு தொல்லை பண்ணல, இதுதான் சந்தர்ப்பம். பழிக்கு பழி வாங்கிருவோம். காடி ஏன் இப்படி தொட்டுக்கிட்டே வர? உனக்கு சாயா தானே ஓணும். இரு, நம்ம சேஃப்டி லாக்கர்ல இருந்து துட்டு எடுத்துன்னு வரேன். ஐயோ, என்ன பாத தண்ணி குச்சிந்த ஆடெல்லாம் நம்ம கூட சேர்ந்து சாயா பாயா கேக்குது. எல்லாம் நேரம் தான். என்ன பாத குழந்தை சத்தம் கேக்குது? என்ன பாத குப்பை தொட்டில குழந்தைக்குது? நாயுடுவோட கழுகு பார்வையில இருந்து யாரும் தப்ப முடியாது. ஐயோ ரண்டி, இக்கட ரண்டி, பெத்த குழந்தைய எதுக்கு கொண்டு வந்து குப்பை தொட்டியில போடுற? என்னது? நான் பெத்த குழந்தையா? பேசாத. குழந்தைக்கு பால் வாங்க காசு இல்லைன்னு பிளாக்ல டிக்கெட் விற்க வந்தியே, அது பாசம். ஆனா நம்மால குழந்தைய வளர்க்க முடியலையேன்னு குப்பை தொட்டியில கொண்டு வந்து போடுறியே, இது மோசம். ஐயோ, என்ன சார் இது? இன்டர்வலுக்கு அப்பால படம் பார்க்க வந்த மாதிரி இப்படி குழப்பிரிய சார். இது ஏன் குழந்தை? பேசாதே. முட்டில தட்டுவேன், முட்டை கோசு மாதிரி வீங்கிடும். சார், கல்யாணத்துக்கு முன்னால குழந்தை பெத்துக்கிறது சட்டப்படி குற்றம். அந்த குழந்தையை கொண்டு வந்து குப்பை தொட்டியில போடுறது அதை விட குற்றம். உன்னை உள்ள தள்ளி கம்பி எண்ணெய் வைக்கிறதுக்கு ஈபி கோவில எத்தனையோ செக்ஷன் இருக்கு தெரியுமா? மரியாதையா குழந்தைய எடுத்துட்டு வீட்டுக்கு போ. சார் 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 சார், ஏன் வீட்டுக்கா? ஆமா, மறுபடியும் இந்த குழந்தையை எங்கேயாவது கொண்டு போய் போட பார்த்த உன்னை ஜெயில தள்ளிடும். సార్ ఈ నాయుడు ఒక్క మేటర్ చెప్తాడు, అదే చేస్తాడు. తత్తేరి చాలా గాడి. అయ్యో ఇది மசால் வடை சீனிவாசா மாமா பாத்தியா? நம்ம ஊர்ல மேல இருந்து கீழே தண்ணி வரும், இங்க கீழே இருந்து மேல தண்ணி போகுது. பட்டணத்துக்காரங்களுக்கு உல்டா பண்ணா தான் பிடிக்கும் போல இருக்கு. மாமா மாமா என்ன பண்றீங்க? செங்கலை வச்சு பல்லு தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். நான் கறி வச்சு பல்லு தேய்ச்சிட்டு இருக்கேன். நீ பல்லு விளக்கலையா? விளையாடாதீங்க மாமா, நான் என்னைக்கு பல்லு விளக்கிருக்கேன்? அதான் கெட்டநாத்த அடிக்குதா? மாமா இதுலயே வாய் கூப்பிடுறீங்க? வாய் மட்டும் இல்லடா, 2-3 நாள் இந்த தண்ணி தான் குடிக்கிறேன். ரொம்ப ருச்சியா இருக்கு. ஏண்டா சிரிக்கிற? ஒண்ணுமில்ல மாமா, 2-3 தடவை வகுத்த கலக்கிச்சா, சரி. ஓரமா போயிட்டு வந்தனா, சரி. 4-5 தடவை இதுல கால கழுவுனேன். மாமா வாந்தி எடுக்கிறாரு, மாமா வாந்தி எடுக்கிறாரு, ஓடியாங்க, மாமா வாந்தி எடுக்கிறாரு. ஐயோ டைம் 9 ஆயிடுச்சே. தொழில் பண்ண போலானா இந்த குழந்தை விட மாட்டேங்குது. தானாகார வேற வெளிய படுத்துனுக்குறான். இப்ப என்ன பண்றது, எப்படி போறது, ஒண்ணுமே பிரியலையே. நம்ம நாயுடுக்கு கண்ணுதான் ஒரு மாதிரி, காது பாம்பு காது. லேசா கொலுசு சத்தம் கேட்டாலே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுவான். ஐடியா யா.
சுந்தரம் சிவம் மேல குந்திக. சிவம், இப்ப நீதான் சேலை கட்டின அல்லி. இங்க வா. ஓகே. டா நீ போத்திக்க. 1 minute. உன்கண் உன்னை ஏமாற்றினால் என் மேல் கோபம் உண்டாவதேன். டடடா 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 டடடா. சூடு தாங்காம பல்பு வெடிச்சிருச்சு. நமக்கு அது தெரியாது. எங்க விட்டேன்? டடடா டடடா. இப்ப நீங்க கொலுசோட கோயிங். அல்லி, கால்ல கொலுச கட்டிட்டு தப்பிச்சு போலாம்னு பாக்குறியா? என் கழுகு பார்வையில இருந்து யாரும் தப்ப முடியாது. கொலுச ஃபாலோ பண்றேன். அல்லி, அந்த ஆள் அந்த பக்கம் கோயிங், நம்ம இந்த பக்கம் பிளைங். புள்ளியாரப்பா, இந்த குழந்தைய பெத்தவ குப்பை தொட்டில போட்டு பூட்டா. ஆனா நான் அவ்வளவு மோசம் இல்லப்பா. அத்தாலதான் உன் கோயில விட்டு போறேன். ஒரு நல்ல இடமா பார்த்து சேர்த்துரு. இன்னா நம்ம பொய்ப்புக்கு இந்த குழந்தை எல்லாம் ஒத்து வராதுப்பா. மஞ்சிட்டு போ. ஓட்டா நினைத்ததை நடத்தியே முடினா. ஆராரோ அடி ஆராரோ, அடா சட்டு பய புள்ளாரோ. என்னப்பா பெஞ்சு மேல நின்னு இருக்கிறீங்க? என்ன தப்பு பண்ணீங்க? நீ குழந்தைய கொண்டு போய் எங்கேயாவது தள்ளிடுவேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் இந்த பக்கம் பாராட்டூட்டி வாங்கிட்டு இங்கே டேரா போட்டுட்டேன். என் கணக்கு கரெக்டா போச்சு. யாரு தப்பு பண்ணாலும் பெஞ்சு மேல ஏத்துவேன். நீ பண்ண தப்புக்கு அதுக 2 உடந்தையா இருந்துச்சு இல்ல, அதனாலதான் அதுகளையும் பெஞ்சு மேல ஏத்தி இருக்கேன். எக்கட போற? நான் அந்த பெஞ்சு மேல ஏறி நின்னுக்கிறேன். வேண்டாம், குழந்தை அழுகுது, பாட்டு பாடி தூங்க வை. பாட்டு தானே. மருகோ மருகோ மருகையே, ஜோருகோ ஜோருகோ ஜோருகையே. இப்படி பாடினா குழந்தை தூங்காது. டீசெண்டா தாலாட்டு பாடி தூங்க வை. நமக்கு தாலாட்டுலாம் வராதுப்பா. பாடல முட்டில தட்டுவேன், முட்டை கோசு மாதிரி வீங்கிடும். நான் வெளியே உட்கார்ந்து இருக்கேன், பாட்டு பாடு.
உட்காருங்க. இங்கயா? வள்ளி, பூங்குடிக்கு காபி கொண்டா. இது வந்துட்டே வாடி. ஏன் கை நடுங்குது? ஒண்ணு இல்ல. எடுத்து கொடு. எடுத்து குடுறீனா? வேலைக்காரியா? வேலைக்காரி மாதிரி. காபியா இது? நானே சுகர் பேஷண்ட். காஃபில சக்கரை போட்டு சாகடிக்க பாக்குறியா? எனக்கு தெரியாதுங்க. அது கூட தெரியாம என்னடி பண்ணிட்டு இருக்க? கப்ப வாங்கிட்டு போ. போ. அன்னபூரணி, அன்னபூரணி, வா 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 வா. சிட்டு சிட்டு. கோவெல்லாம் ஒண்ணு இல்லையே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. வள்ளி, காபி கொண்டா. இது கொண்டாரத்த. சக்கரை வேணாம். உனக்கு புரியுது, இவளுக்கு புரியலையே. காபி குடுறி. காவியா இது? சக்கரை இல்லாத காபியா கொடுத்த? ஆமா. நான் என்ன வியாதிக்காரன் நினைச்சியா? எனக்கு தெரியாதுங்க. எதை கேட்டாலும் தெரியாது தெரியாது. வாங்கிட்டு போடி. மண்டோதரி, வா 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 வா. என்னடி இது இப்படி நூலு மாதிரி இழைச்சு போயிட்ட? என்னடி பண்றது? ஒரு நாளைக்கு ஒரு வேளைக்கு 30 இட்லி தாண்டி சாப்பிடுறேன். ரொம்ப குறைச்சல். இப்படியே ஒழுங்கா சாப்பிடு. ஏ வள்ளி, இப்பவாது ஒழுங்கா காபி போட்டு கொண்டு வா. இது வந்துட்டே. சக்கரை வேண்டாம், அவங்களே போட்டுக்கிட்டோம். உங்களை எதிர்த்து நிக்கிறவங்க டெபாசிட்டே போயிட்டு பாருங்க. என்னடி இது? இது காஃபி, இது சக்கரை. நீங்களே இதை கலந்து சாப்பிடுங்க. ஏண்டி, இத கூட உன்னால கலந்து கொடுக்க முடியாதா? நான் என்ன வேலைக்காரன் நினைச்சியா? உன்னோட பெரிய தொல்லையா போச்சு. எல்லாம் கிளீன் பண்ணு. என்னடா நீ ஆவுனாக்கா கோந்து டப்பாவை எடுத்துக்கிறேன். முதல்ல மேல, இப்ப கீழே. வாங்க உள்ள போய் பேசலாம். ஓகே, போலாம். ஐயோ, அந்த கொழுப்பு பிடிச்சவங்களா வந்துட்டாங்க போல. டேய் வாடா, சீக்கிரமா போயிடுவோம். வாடா. வாங்க வாங்க. எப்படியோ நாம ஒண்ணு சேர்ந்துட்டோம். உடனே வரவு மறுபடியும் ஒட்டிக்கிச்சு இல்ல? உட்காருங்க. இந்த சோஃபாலையா? ஒண்ணு இல்ல, பயப்படாம உட்காருங்க. அப்படியா? ஒண்ணு இல்ல, உட்காரலாம். தைரியமா உட்காரலாம் இல்ல? நானே கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வரேன். எங்களால காலே தூக்க முடியல. ஏன் தூக்க முடியல? செய்யறதையும் செஞ்சுட்டு கிண்டலா பண்றீங்க. எங்களை எப்படியாவது தூக்கி விடுங்க, நாங்க வீடு போய் சேர்றோம். உங்களை என்னால தூக்க முடியாது. சத்யா, அன்னபூர்ணி, என்ன கூப்பிட்டியா? உங்களை கூப்பிடல. என்னதான் நீ கூப்பிட மாட்டேன்னு தெரியுமே. ஷோ, சத்யா, இவங்களால எழுந்திரிக்க முடியல. நீதான் ஒரு வழி பண்ணணும். சத்யா, அந்த குண்டச்சிங்க கொழுப்ப கொஞ்சம் குறைக்கணும். புள்ளையரப்பா, என்ன காப்பாத்துப்பா. என்ன காப்பா. பாருங்க தோஸ்துங்களா, அந்த தானாக்காரனோட படா பேஜார பூச்சி இந்த குழந்தைய கொண்டாந்து நம்ம கையில கொட்டு நம்ம பொய்ப்பையே கெடுத்துட்டான். இன்னைக்கு இன்னும் ஆனாலும் சரி, இந்த குழந்தைய கொண்டு போய் எங்கேயாச்சும் தள்ளிட்டு வந்துடுறேன். நீங்க என்ன பண்றீங்க? இந்த டேப் ரெக்கார்டரை வச்சு அந்த தானாக்காரனை டபாய்க்கிறீங்க. என்ன முழிக்கிறீங்க?
அந்த குடாக்கு என்னன்னா கேட்கணும் எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு தகுந்தாப்புல இதுல பேசி வச்சுக்கிறேன். இத வச்சு நீங்க உடான்ஸ் பண்றீங்க என்ன? கண்ணுங்களா, இந்த குழந்தைய கொண்டு போய் எங்காச்சும் தள்ளிட்டு வந்துடுறேன். வட்டுமா? வட்டப்போ அல்லி 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 இங்க இருக்கியா? அல்லி முக்காடு போட்டுட்டு என்ன பண்ற? ஐயோ, உள்ள வராத சார், உள்ள வராத சார். குழந்தைக்கு பால் கொடுத்துனுக்குற, இப்ப போய் உள்ள வரிய. கொஞ்சம் கூட மேனஸே இல்ல சார். பால் கொடுக்கறியா? குடு குடு. போதுமான போஷாக்கும் ஆரோக்கியமும் பெற குழந்தைக்கு தாய்ப்பால் மிக மிக அவசியம். டின் டின் டின். சுத்த பேமானியாகிறிய. குழந்தைக்கு பால் கொடுக்கறேன்னு எம்மா நேரமா கூவினுக்குறேன். இங்க என்னயா வேடிக்கை? ஓவியா பாயா? அல்லி, உன்னை வில்லின்னு நினைச்ச நல்ல பொண்ணா இருக்கியே. குழந்தைக்கு பால் கொடுக்கறேன்னு நீ சொல்றத கேட்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? தொத்தெரிச்சாலா காடி. சந்தோஷமாக்கிதுன்னு சொல்லிட்டீங்க, என்னயா வேடிக்கை? போய் உன் டியூட்டியை பாரியா. நாயுடுவ தப்பா நினைக்கிறியே. தாகமா இருக்கு, தண்ணி கொடு, போயிடுறேன். யோ, தண்ணி கேக்குற நேரமாயா இது? எழுந்து லெஃப்ட்ல விட்டு ரைட்ல ஸ்தானா நெஞ்சில இருக்கிற மஞ்சா சோறு கபுக்குன்னு வந்துரும். போவியா? போயிடுறேன் போயிடுறேன். அல்லி, உனக்கு எப்ப வால் முளைச்சுது? வாங்கிட்டு வாங்க. புரியுது, இதயத்துல அப்படி என்ன விசேஷம் கேக்குறீங்க? அதானே சார். என்னையா கொலஸ்ட்ரால கண்ட்ரோல் பண்ணுதான். உங்களுக்கு புடவைய போக்கி விட்டுட்டு அவ குழந்தையோட எஸ்கேப் ஆயிட்டாளா? என் கழுகு பார்வையில இருந்து அவ தப்பிக்கவே முடியாது. எங்க இருந்தாலும் பிடிச்சிருவேன். கடலை நக்கின போனோரே, காணா போனின போனோரே, கடலை நக்கின போனோரே. என்ன பார்த்த உடனே வேட்டை அவுட்டுன? நீதான் உரி விடுவிய? அவ்வளவு பயம்தான் சத்தம். ஆமா, அன்னைக்கு குரங்கோட வந்த, இன்னைக்கு குழந்தையோட வந்திருக்க. உன் குழந்தையா? தெரிச்சால காடி. நாயா என்ன பார்த்தா புள்ள பெத்தவ மாதிரி ஆக்கித? ஏதோ அனாதை குழந்தையாச்சே, இது எங்க தள்ளலாம்னு திங்க் பண்ணிக்கிற. தள்ளலாம்னா எல்லா விஷமும் போட்டாச்சு. இந்த குழந்தைய வச்சு துட்டு சம்பாரிச்சா என்ன? இந்த பேமானிய பார்த்தா சோமாரி மாதிரி இருக்கிறான். பேசாம இந்த குழந்தைய இவன் கையிலேயே தள்ளி விட்டுலாம். என்ன யோசிக்கிற? இல்ல, இந்த குழந்தைய எங்க கொண்டு போய் வைப்ப? அந்த கவலையே வேண்டாம். நல்ல அனாதை விடுதியா பார்த்து நானே குழந்தைய கொண்டு போய் சேர்த்துறேன். அப்படின்ற? ரொம்ப தேங்க்ஸ் பா. இந்த குழந்தை புடி. 11:30 ஆச்சு, நியூஸ் போட்டுருவாங்க. நியூஸா? அது நியூஸ்னா நம்ம கையில குழந்தைக்கிறத பார்த்து இந்த பத்திரிக்காரங்க எல்லாம் கண்ணாபின்னு எழுதுவாங்க. நம்ம ஃபேமஸ் ஃபிகர்ல. இத வச்சு பிசினஸ் ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஐயா, தாயில்லா குழந்தை ஐயா, பால் வாங்க காசு இல்ல ஐயா, தர்ம பண்ணுங்க ஐயா. ஹலோ, நான் பூங்கடி பேசுறேன். யார் மண்டகரியா? எப்படி இருக்கு இடுப்பு வலி? இப்ப பரவாயில்லடி. அந்த பாழா போன யானை நம்மள முட்டி நம்ம இடுப்ப உடைச்சிடுச்சு. ஆமா, உன் கால் வலி எப்படி இருக்கு? அத ஏண்டி கேக்குற? என் காலு யானை காலு மாதிரி வீங்கி போச்சு. அந்த யானைய எப்படியாவது பழி வாங்கணும். அதுக்குதான் நான் இப்ப ஒரு வழி பண்ணி வச்சிருக்கேன். என்னடி வழி? பூமாலையில பாம்பு வச்சிருக்கேன். யானை கோயிலுக்கு வரும். எப்படியாவது அந்த மாலையை போட்டுட்டா பாம்பு வெடிச்சிரும். யானை க்ளோஸ். அது ரொம்ப புத்திசாலியான யானையாச்சேடி. அது எப்படி ஏமாத்தி மாலை போடுவ? போட்டு காட்டுறேனே இல்லையா பாரு. யானை கழுத்துல பாம்பு வச்ச மாலையை போட்டுட்ட. நானும் சின்ன சிட்டுவும் உனக்கு பாராட்டு விழாவே நடத்துவோம். பிள்ளையார் கோயில் பக்கம் வந்து நில்லு. 4 மணிக்கு மாலை போடுறேன், 4:15க்கு பாம்பு வெடிக்குது. டைமர் ஆயிடுச்சு, இன்னும் காணுமே. அடேடே, நம்ம யானை காப்பாத்தின குரங்கு நல்ல குரங்குதான். டேய், கொஞ்சம் கடையை பாத்துக்கைய, நான் ஒரு டீ குடிச்சிட்டு வந்துடுறேன். ரொம்ப தேங்க்ஸ்டா, நான் போயிட்டு வந்துடுறேன்.
உண்மையிலேயே நீ ரொம்ப நல்ல குரங்குதான்பா. கடையை பார்த்துட்டதுக்கு ரொம்ப நன்றி. சத்யா வா 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 வா. பிள்ளையாருக்கு மாலை போடுறேன்னு வேண்டிட்டு இருந்தேன். நீதான் பிள்ளையாரச்ச உனக்கே மாலை போட்டுற. பூங்குடி நீ சொன்னபடியே சாச்சிட்டடி. யானை என்னையோட க்ளோஸ் ஆயிடும். உன்னை இப்ப பாராட்டணும் போல இருக்குது. பொண்ணோட இருந்தா போத்திடுவேன். இரு போய் மாலை வாங்கிட்டு வரேன். யோ ஒரு மாலை குடியா. பெருசா சித்தாமா? பெருசாவே குடியா. அம்மா மீதி பணம் நீயே வச்சுக்க. பூங்குடி இந்தடி மாலை. என்னடி எனக்கு மட்டும் மாலை போடுற? நம்ம 3 பேரும் சேர்ந்து போட்டுக்கலாம். அப்படியா? சந்தோஷத்திலே நம்ம 3 பேரும் ஒண்ணு, சாவுலே நம்ம 3 பேரும் ஒண்ணு. சேர்ந்தே போட்டுக்கலாம். வெடிக்க போகுது. என்ன மாப்பிள மாதிரி ஜம்முன்னு கட்டில உட்காந்துட்டீங்க? நமக்கு என்ன ஃபர்ஸ்ட் நைட் நடக்குது? என்னைக்கும் கூப்பிடாம இன்னைக்கு உள்ள வாங்கன்னு கூப்பிட்டியே, திடீர்னு எனக்கு கிக்கு வந்துடுச்சு. வர வர விளையாட்டுத்தனம் ஜாஸ்தியா போச்சு உங்களுக்கு. வந்திருக்கிற அந்த பையன் யார் தெரியுமா? ஏன் தெரியாது? மசாலா வடை சீனிவாசன் இல்ல, இந்த வீட்டு மருமக சீனிவாசன். அண்ணமூர்த்தி, நீ என்ன சொல்ற? வள்ளியே அந்த பையனுக்கு தான் கட்டி வைக்க போறேன். அவசரப்பட்டு இந்த முடிவுக்கு வந்தாங்க. 1000 தான் இருந்தாலும் வள்ளி உன் அண்ணன் பொண்ணு இல்லையா? அவளுக்கு நல்ல இடமா பார்த்துதான் கட்டி வைக்கணும். இவன் பேக்கு பையன் மாதிரி இருக்கிறான். நீங்க கூட தான் பேக்கு மாதிரி இருக்கீங்க. நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கலையா? உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். வள்ளிக்கு வேற ஒரு பொருத்தமான மாப்பிளையா பாரு. நான் முடிவு பண்ணா பண்ணதுதான். அவன் தான் மாப்பிள. வள்ளி வாமா வா. கூப்பிட்டீங்களா? பட்டுப்புடவை எல்லாம் வந்திருக்கு. உனக்கு வேண்டியதா செலக்ட் பண்ணிக்க. இந்தா. எங்க போற? எனக்கு பிடிச்ச புடவையை கட்டிக்க போறேன். என்ன கதவு சாத்துறா? வள்ளி 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 என்னடி இது? இதுதான் எனக்கு பிடிச்ச புடவை. வள்ளி ஆமா மாமா, பிடிக்காத மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழா வெட்டியா இருக்கிறத விட இப்படி விதவையா இருக்கிறது எவ்வளவோ மேல். கேட்டியாடி? இதுக்கப்புறம் கூட நீ திரும்பலனா நீ மனுஷியே இல்ல. சிச்சி போடி. நீங்க எவ்வளவு கத்துனாலும் சரி, இந்த கல்யாணம் நடந்தே தீரும். என்னம்மா இது பைத்தியக்காரத்தனம்? வாமா வீட்டுக்கு. நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவேன்னு நான் கனவுல கூட நினைக்கலம்மா. கேவலம் பிச்சைக்காரன் கூட வாழணும்னு நினைக்கிறேன். நீ கோடீஸ்வரி, உனக்கேமா இந்த தலையெழுத்து? கோடீஸ்வரியா மட்டும் நான் பிறக்கல, கோழையாவும் பிறந்துட்டேன். சாவுலதான் எனக்கு சந்தோஷம் இருக்குன்னு அந்த ஆண்டவனே எழுதிட்டான். கவலைப்படாதம்மா, நானும் சத்யாவும் இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டோம். பாத்தியா, அதுவும் சத்தியம் பண்ணுது. ஒண்ணு மட்டும் சொல்றேன் மாமா, எனக்கு கல்யாணமே வேண்டாம். அப்படி அந்த ஆளத்தான் கட்டிக்கணும்னா எனக்கு வாழ்க்கையே வேண்டாம். கவலைப்படாதம்மா, சீக்கிரமா இதுக்கு ஒரு முடிவெடுப்போம்.
காகிதத்தில் கப்பல் செய்து கடல் நடுவே ஓட விட்டே. சந்தோஷமா பாடுறானா சோக பாட்டு பாடுறிய? இப்ப நான் சந்தோஷமா பாட்டு பாடுறேன் பாரு. காகித ஓடம் கடலலை மீது போவது போலே மூவரும் ஏமாமா இதான் சந்தோஷ பாட்டா? இதுக்கு நான் பரவாயில்லை. என்ன பாட்டு பாடுறீங்க? என்ன மாப்பிள நடு ராத்திரியில பேய் மாதிரி அலைஞ்சிக்கிட்டு இருக்க? மிச்ச மீதி இருந்தா திங்கலான்னு பாக்குறியா? சும்மா இருக்கு மாமா. இந்த வீட்ல பெரிய பெரிய விஷயம் எல்லாம் நடக்குது மாமா. இந்த வீட்டு பொண்ணுக்கு என் மேல இஷ்டம் இல்லையா? இத்தனை நாள் நம்ம இது உண்மை கல்யாணம் நினைச்சோம்ல, இது வெறும் பொம்மை கல்யாணமா. பொம்மை கல்யாணமா? பொம்மையை வச்சுட்டு என்ன பண்றது? மாமா மாப்பிள இந்த கல்யாணம் வேணாம்னு சொல்லாதரா. அந்த பொம்பளை ராஜேஷி நாம தின்னதெல்லாம் கக்க சொல்லுவா. கக்குனா அசிங்கமா இருக்குமே, அதுவும் இவங்க கக்குனா அல்றதுக்கு ஒரு வாரம் ஆகுமே. சும்மா இருக்கு மாமா, இதுக்கு நானே ஒரு முடிவு எடுக்கிறேன். அவன் கிடக்குறான். ஆமா நம்ம எதுல விட்டோம்? தண்ணியில விட்டோம். வேற எதுலயே விட்டோம்னு நினைச்சேன். பாட்டு பாடலாமா? கடலோரம் கடலோரம் வலை வீசி வலை வீசி ஐலேசா ஐலேசா. வா இப்படியே போட்ல கேரளா போயிடலாம். தர்மம் போடுங்க ஐயா, குழந்தை பசினால வாடுது ஐயா. புவர் சைல்ட் ஐயா, பால் வாங்க காசு இல்லையா ஐயா. ஆள் நல்லா வாட்ட சாட்டமா இருக்கிற, குழந்தைக்கு பால் இல்லைங்கிற. ஆம்பளை எப்படியா பால் கொடுக்க முடியும்? இவனை பெத்த அம்மா இங்க ஓடிட்டாங்க. பால் வாங்க காசு இல்லையா. இந்தா வச்சுங்க. இப்ப சொல்லியா இந்த குழந்தை நீதான் அப்பாவா? அவசியம் தெரிஞ்சுக்கமா? நான் தான் இந்த குழந்தையோட அப்பா. 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 இந்த குழந்தைக்கு நீதான் அப்பாவா? எஸ் சார். நல்லா சொல்லு, இந்த குழந்தைக்கு நீதான் அப்பாவா? ஆமா சார், என் சொந்த முயற்சியில் நானே பெற்றது குழந்தை. இந்த குழந்தையோட அம்மா எக்கட? போயிட்டா சார். செத்து போயிட்டாளா? ஓடி போயிட்டா சார். ஓடல. அவ எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். ரண்டி எக்கட? எக்கட ரண்டி? எஸ்கேப். ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்ல. குட் மார்னிங் சார். வணக்கம்பா. வணக்கம். ஹலோ ஹாய். ஏறாதே ஏறாதே பெஞ்சு மேல ஏறாதே. நான் என்னங்க பள்ளிக்கூடமா நடத்திக்கிட்டு இருக்கேன்? உன்ன பெஞ்சு மேல ஏறிக்கிறீங்க? ரண்டி ரண்டி நைனா நேரா రండి ఇక్కడ రండి. நீ நைனா, நீ அம்மாகாரு. அப்படின்னா நீ புருஷன் சார், நீ பொண்டாட்டி. என் கணக்கு தப்பவே தப்பாது. முட்டில தட்டின முட்டைக்கோசு மாதிரி வீங்கிடும். தெரிச்சால காடி என்ன படா பேஜாரா போச்சு. ஏன் சார் இப்ப நீ என்னன்ற? கையில குழந்தை, கழுத்துல தாலி இல்ல. அதாவது இந்த படவா உன்னை கெடுத்து கையில குழந்தைய கொடுத்துட்டு ஓடிட்டான். சார் நான் அப்படிலாம் செய்யல சார். பேசாதே, என் கணக்கு தப்பாது. உங்க ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்றேன். நானே தாலிய கட்டுறேன். என்னது? நானே சாட்சியா இருந்து இவனை உன் கழுத்துல தாலி கட்ட வைக்கிறேன். సార్ వందనా. ఈ నాయుడు ఒక్క మేటర్ చెప్తాడు, అదే చేస్తాడు. நாளைக்கே உங்க ரெண்டு பேருக்கும் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல மேரேஜ். எங்கடா போற? நான் ஊருக்கு போயிடுறேங்க. எனக்கு இந்த கல்யாணம் எல்லாம் ஒண்ணும் வேணாம். வள்ளிக்கு என் மேல இஷ்டம் இல்ல. அந்த நாய்க்கு இஷ்டம் இல்லன்னா உனக்கு என்னடா கவலை? தாலி கட்ட சொன்னா கட்ட வேண்டியதானே? அதெல்லாம் முடியாதுங்க. இஷ்டம் இல்லாத பொண்ணு கழுத்தை தாலி கட்டுறது பெரிய பாவங்க. டேய், பாவமாவது புண்ணியமாவது போடா. மேடத்தை இழுத்தா பேசுற நாய். ஒத்துக்கிறேங்க, ஒத்துக்கிறேங்க. கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிறேன். என்னடா இது? அந்த தானக்காரனோட ஒரே பேஜாரா போச்சு. அன்னைக்கு நேரா நான் கொயந்திய கொண்டாந்து கொடுத்தா, இன்னைக்கு நேரா நான் புருஷன்னு சொல்லி எவனைய கொண்டாந்து நிப்பாட்டுக்கினா? போற போக்க பார்த்தா நாத்தனாரு மாமியாரு மாமனாருன்னு குடும்பத்தையே செட்டப் பண்ணிடுவான் போலகுத. கபால் எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். காடி படுத்திருக்கிற போச பாரு. சோமாரி பேமானி இதான் நம்ம புருஷன். இவனை கட்டிக்கணும் அரிச்சந்திரம் பொண்டாட்டிய வித்த மாதிரி 5 பத்துக்கு நம்மள அடமானமே வச்சுடுவான். ஓனம்பா ஓனம். கண்ணுங்களா, உங்களெல்லாம் விட்டு பிரியத்துக்கு எனக்கு மனசே வரலப்பா.
துக்கம் நெஞ்சு அடைக்குது. என்ன பண்றது? அந்த தாராகாரம் படா பேஜார் புடிச்சவனாக்கிறானே. கவலையே படாதீங்க. பல்லான தியேட்டர்ல வர 18ஆம் தேதி நம்ம ரஜினி படம் ரிலீஸ் ஆகுது. அங்க மீட் பண்ணிக்குவோம். வரட்டும். வரம்போ. என்ன மாமா சொல்றீங்க? ஆமாமா, இந்த கல்யாணத்திலிருந்து தப்பிக்க ஒரே வழி இந்த வீட்டை விட்டு போயிடலாம். மாமா, நான் எங்க எதுக்கும் போவேன்? பயப்படாதம்மா. நீ நேரா என் ஃப்ரெண்ட் ராஜோவால் வீட்டுக்கு போ. அவங்க உன்னை நல்லா கவனிச்சுப்பாங்க. நடக்க வேண்டியதை பத்தி அப்புறம் பேசுவோம். என் பொண்டாட்டி பிசாச்ச நான் பாத்துக்கிறேன். போமா. இதுக்கு தானே இப்ப கணக்கு கரெக்டா வருது. ஓரமா என்ன, கொஞ்சம் தூரமாவே போ, இல்லன்னா கப்படிக்கும். சார் ஒரு பீடி கொடுங்க. நாயுடு கிட்ட முத பீடி கேட்ட ஒரே ஆளு நீதான். பரவாயில்ல, நீ என் புள்ள மாதிரி வாங்கிக்க. நாயுடு கழுகு பார்வையில் இருந்து தப்பிச்சு நொச்சு குப்பத்துக்குள்ள யாரும் ராலேது, வெளிய போலேது. தானாகாரம் பார்த்தா டங்குவார் அருந்துரும். தப்பிச்சிரும். வள்ளி எங்க தேடி கிடைக்கலடா. வள்ளி கிடைக்காட்டா மேடம் நம்மள கொண்டுடுவாங்க. இப்படிதான் போயிருப்பா. வா. எப்பாடி குச்சியை விட்டு வந்தாச்சு. இனிமே எங்க போகுதுன்னு தெரியலையே. டேய், அங்க பாரு வள்ளி. ஆமாண்டா, மாறு வேஷம் போட்டு நம்ம ஏமாத்த பாக்குறா. அவளை விடக்கூடாது. மயக்க மருந்து தரணும். நான் கட்சி போடு. நாயுடு கழுகு பார்வையில் இருந்து யாரும் தப்ப முடியாது. அங்க ஆம்பளை வேஷம் போட்டு எஸ்கேப் ஆன, இங்க புடவை கட்டிட்டு தப்பிக்க பாக்குறியா? நட குடிசைக்கு. குடிசைக்கா? பின்ன உன்ன கோட்டைக்கா கூட்டிட்டு போவாங்க. நான் கோட்டை விட மாட்டேன். என்னடா எந்த கஸ்மாலமா மூஞ்சில துணியை வச்சு அழிக்கிற மாதிரி இருந்துச்சு. மூச்சு பார்த்தா அட்மாஸ்பியரே சேஞ்ச் ஆயிடுச்சு. கெட்ட பார்த்தா பணக்கார வீடு மாதிரி இருக்குது. ஆமா, இன்னத்துக்கு நம்மள இங்க கொண்டாந்து தள்ளினாங்க பாப்போம். அசியாத அம்மா போட்டோ கீழே விழுகுது. காத்து திசை மாறுது. வள்ளி, இந்த நரகத்திலிருந்து தப்பிச்சுட்டேன்னு சந்தோஷப்பட்டேன். மறுபடியும் வந்து மாட்டிட்டேமா. அடையாளம் தெரியாம இருக்க நீயும் மாறு வேஷம் போட்டுட்டு தான் இருந்திருக்கிற. அப்படி அந்த பாவிங்க உன்னை உட. இனிமே உன்னை கடவுள் தாமா காப்பாத்தணும். என்னடா இந்த பெரிய ஒரு பயாஸ்கோப் ஸ்டோரி மாதிரி சொல்லிக்கினே போறாரு. இதுல இருந்து என்ன தெரியுது? நம்ம மாதிரியே ஒரு பொண்ணு இந்த வீட்ல இருந்துக்கிறா. அத கவனிச்சிருவோம். நீ காணாம போயிட்டேன்னு சொன்னாங்க, மறுபடியும் வந்திருக்க. நான் உனக்கு பொருத்தமான மாப்பிள்ளை இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க அத்தை கிட்ட சொன்னா ஆளுங்க வச்சு அடிக்கிறாங்க. நீங்க இந்த எப்படியாவது தப்பிச்சு போயிடு. நான் சொல்லிட்டேன். நான் உன்னை சொல்ல மறந்துட்டேன். வள்ளி, இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா. தேங்க்ஸ் பா.
என்ன பாது இந்த ஆள் பாட்டுக்கு பாவ மன்னிப்பு ஸ்டோரி மாதிரி சொல்லிட்டு போட்டான். ஆனா ஒண்ணு மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. வள்ளிங்கிற பொண்ணுக்கு கட்டாய கண்ணாலத்துக்கு முயற்சி பண்ணிக்கிறாங்க. அவ எஸ்கேப் ஆயிட்டா. ஓகே. மாட்டு வண்டிய பூட்டிக்கிட்டு மாப்பிளைய கூட்டிக்கிட்டு காட்டு வழி போறவளே கண்ணியம்மா. யானை கத்துது? யானை கத்தாம என்ன பண்ணும்? நீ பாட்டுல டப்பு டப்புன்னு ட்ரெஸ் போட்டு வந்து நிக்கிற. உன்னை தப்பிக்க விட்டுச்சுல, அதனாலதான் அந்த காட்டு யானைய இந்த வீட்டு யானை பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு இட்லி கொடுக்கறது இல்ல, சட்னியும் கொடுக்கறது இல்ல. மாட்டு வண்டிய பூட்டிக்கிட்டு காடி என்ன இது தெனாலிராமன் கதையாக்கித? உங்க உடம்புக்கு இதெல்லாம் சாதாரண அடி. கொல்ல அடிங்க. நம்ம வீட்டுக்கு நம்ம போங்க. அப்படி போடுங்க. நல்லா அடிங்க. யானைக்கு பழி வாங்குற குணம் உண்டு. என்னைக்காவது ஒரு நாள் இந்த கருப்பு யானை வெள்ளை யானைய பழி வாங்க போகுது. அதுதானே நம்ம திட்டமே. அடிங்க, நல்லா அடிங்க. போடுங்க. அப்படி என்னது? துணுப்பா வாயிலா ஜீவனை கட்டி போட்டு அடிக்கிறீங்க. என்னங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அவளுக்கு 4 போடு போடுங்க. வள்ளி வள்ளியாவது கிள்ளியாவது போடி அப்படின்னு நீங்க அவளை சொல்லுங்க. போடுங்க. என்னடி திமிரா? யானைக்கு சோறு வைக்கிற? தானே அம்மா இல்ல? யோ சுமாரியா அவளை தெரிச்சால் காடி. நம்ம கையில இந்த பேங்கல வச்சுக்காத. நீ துணுப்பா டா. ட்ரெஸ் தான் மாறி போச்சுன்னு நினைச்சேன். வாசியே மாறி போச்சே. அது மட்டுமா? இவ ஸ்டைலே மாறி போச்சே ஐயா. மேடம், இவ இப்படி வேஷம் போட்டுக்கிட்டு வந்தா நீங்க பயந்துடுவீங்கன்னு யாரும் இவளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதான் இவ இப்படி நடிக்கிறா. அத நீ எப்படி கண்டுபிடிச்ச? நான் ஒரு பெக்கூலியர் டைப் ஆச்சே. எங்கேயோ போயிட்டு இருந்த என்ன போலீஸ்காரர் இங்க கொண்டு வந்து விட்டுட்டாரே. இங்க என்னடானா ஆடு குரங்குன்னு ஒரே தொல்லையா இருக்கு. இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சிடணும். உன்னை விட்டு போறதுக்கும் மனசில்ல. என்ன செய்யறதுன்னு தெரியல. அலி, அலி, என்ன இப்படி பண்ணிட்ட? ராத்திரி நீ போகும்போது நான் முடிச்சிட்டு தான் இருந்தேன். சரி, போலீஸ்காரங்கிட்ட தப்பிக்கத்தான் இப்படி பண்றேன்னு நினைச்சேன். ஆமா, என்ன இப்படி ஆளே மாறி வந்து நிக்கிற? நீங்க நினைக்கிற மாதிரி நான் இல்லைங்க. எல்லாம் எனக்கு தெரியும். எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்ல. ஏன்னா நீயும் ஒரு ரவுடி, நானும் ஒரு ரவுடி. ஒரு ஆம்பளைய இன்னொரு ஆம்பளை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? இந்த வீட்லயும் ஒரு கல்யாண குழப்பம் இருக்கும் போல இருக்கே. பசமா மாட்டிக்கிட்டேன். என்ன நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ பேசாம நின்னுகிட்டே இருக்க? இத பார், இப்ப அந்த நாயுடு போலீஸ் வரப்போகுது. நம்ம 2 பேரையும் ரெஜிஸ்டர் ஆபீஸ் கூட்டிட்டு போய் கல்யாணத்தை பண்ணி வைக்க போகுது. உங்க 2 பேருக்கும் இன்னைக்கு ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல மேரேஜு லேது. லேதா? லேதவே லேதா? சித்திர மாசம் அக்கினி நட்சத்திரத்துல யாரும் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. நானும் பண்ணி வைக்க மாட்டேன். ஆனா கல்யாணம் வரைக்கும் நீங்க 2 பேரும் இதே வீட்டுலதான் இருக்கணும். ఈ నాయుడు ఒక్క మ్యాటర్ చెప్తాడు, అదే చేస్తాడు. மாமா மாமா, இது வேணுமா? அது இல்ல மாமா. அப்புறம் ஏன் பெருச்சாலி மாதிரி நோன்ற? காலையில இருந்து பசிக்குது, இட்லியே சாப்பிடல. இட்லி தானே? இந்த வீட்டுல வெள்ளை ட்ரவுசர் போட்டு வேலை பாக்குறான்ல, அவன் காலை கடி இட்லி கொடுத்துருவான். என்னையா உன் காதை கூட ரகசியமா? அப்ப காதல தான் சொல்லணும். எங்க மாமா உன் காதை கடிச்சா இட்லி உடுப்பன்னு சொன்னாரு. ரகசியமா சொல்லணுங்கிறதுக்காக அப்படி சொல்லி இருப்பாரு. அதுக்கு காதை கடிச்சு முட்டிய. உனக்கு இட்லியும் கிடையாது, சாப்பாடும் கிடையாது. போயா. ஐயா ஐயா, பசிக்குது, கொஞ்சம் கொடுங்கய்யா. நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், பல்லே வளக்கல. போய் பல்ல வளக்கிட்டு வந்தாதான் உனக்கு சாப்பாடு, தெரியுதா? என்னது பல்ல வளக்க சொல்ற? சரி, இன்னைக்கு ஒரு நாளைக்காவது விளக்கும். என்னது? தண்ணியே வரமாட்டேங்குது. பல்லு பூரா கரியா போச்சு. இந்த பட்டணத்துக்கார பசங்களே இப்படித்தான். பட்டணத்துக்கார பசங்க கட்டிக்கார பசங்க. ஆத்திர அவசரத்துக்கு உதவுன்னு தொட்டியில் தண்ணி பிடிச்சு வச்சிருக்காங்க. வாயை கொப்பிடிச்சிட வேண்டியதான்.
என்ன மாமா தேடுறீங்க? பல்லு விளக்கிட்டேன், வாய் கொப்பளிக்க தண்ணி வேணும், பைப்புலையும் தண்ணி வரல. தண்ணி தானே. பட்டணத்துக்கார பசங்க நமக்கு தெரியாம சின்ன தொட்டில தண்ணி பிடிச்சு வச்சிருக்காங்க. நமக்கு தெரியாம தண்ணியை ஒளிச்சு வச்சிருக்காங்க. நான் அதெல்லாம் பல்லு வழியில மூஞ்சி சொல்லிட்டு வரேன். பாத்துறேன். தண்ணி. என்ன மாமா தொட்டில வாய கொப்பளிச்சிருக்கீங்களா? வாய் மட்டுமா கொப்பளிச்சேன், தொட்டில இருக்க தண்ணி எல்லாம் குடிச்சிட்டேனே. அடாடாடாடாடா, என்ன ருசி, என்ன ருசி. இந்த ருசி நம்ம கிராமத்து தண்ணியில கூட இல்லப்பா. ஐயோ என்னப்பா குடும்பத்துல ஏதாவது தகராறா? அது இல்லையா, மோட்டார் ரிப்பேர், மாவை கரைச்ச புட்டேன், கை கழுவ தண்ணி இல்ல. தண்ணி இல்ல கவலைப்படுறேன். அதான் உங்க வீட்டு தொட்டில இருக்கையா? எங்க வீட்டுல தொட்டி இருக்கா? எனக்கு தெரியாம எங்கயா இருக்கு? வாயா காட்டுறேன். இது கூட தெரியாம எப்படி இந்த வீட்டுல வேலை பாக்குற? அருமையான தண்ணி, பிரமாதமா இருக்கும். பட்லரு, இந்த தொட்டில தான் நான் பல்லு விளக்கிட்டு மூஞ்சி கழுவுனேன். இந்த தொட்டி தண்ணியில தான் நான் வாயை கொப்பளிச்சுட்டு குடிச்சேன். அடாடாடாடா, என்ன ருசி, என்ன ருசி. இன்னும் கொஞ்சம் குடிப்போமா? இதையா? ஐயோ, ஏன் வந்துருக்க? இந்த தண்ணி அவனுக்கு கிடைக்கலன்னு பொறாம. சும்மா இருயா. உழைச்ச இப்படி தாங்க உடனே இதுக்கு உங்க அம்மா அடிச்சு விட்டாங்க. எப்படியா அடிச்சாங்க? இப்படிதான் அடிச்சாங்க. மாலு 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 சொல்றாங்க நிக்கா மாலு. இன்னாமோப்பா தூண்டுறதுக்கு நல்ல சோத்த குடுக்குறானுங்க. அடாடாடாடா. என்னடி ஒரு மாதிரியா ட்ரெஸ் போட்டிருக்கேன்? கால் மேல கால் வேற போடுற, என்ன விஷயம்? என்னாம கூவுற? என் காலு நான் போட்டுக்கிறேன், உனக்கு என்ன? நீ மேட்டர் சொல்லு. உன்னை நான் அப்புறமா கவனிக்கிறேன். இதுல ஒரு கையெழுத்து போடு. என்னத? செக் புக். கையெழுத்து போடு. கையெழுத்து போட்டதுக்கு நான் கலெக்டர். போமே. அடியாத மாடு படியாது. பாடி காடி. இந்தாம உடம்பு எப்படி இருக்குது? இந்தா வள்ளி உடம்புல ஏதாவது ஆவி பூந்துடுச்சா? இந்த அடி அடிக்கிறாளே. நான் காத்துத்தான் அடிக்கும்னு நினைச்சேன், புயலே அடிக்குது. எங்க வீட்டு பிள்ளை இல்ல, எம்மன் நம்பியார் அடி வாங்குற மாதிரி இல்ல. அதை எங்கிட்டே சொல்றியா? நான் யார்கிட்ட வேணும்னாலும் சொல்லுவேன். நீ என்ன எம்மன் நம்பியார்? காடி. அயோத்தியா குப்பம் வெள்ள பண்ணியாட்ட இருக்குன்னு நம்ம கையிலயா வேலை காமிக்கிற? உன் எலும்ப முறிச்சு பாயா பண்ணி துணுப்படுவேன், ஜாக்கிரதை. உன் மூஞ்சில என் கைய வைக்க கஷ்டம். மேடம், அடிபட்டு ரொம்ப டயர்டா இருக்கீங்க போல் இருக்கு. ஏதாவது ஒத்தடம் கொடுக்கலாமா? ஐஸ் ஒத்தடம் கொடுக்கலாமா? சுமாரா தவிட்டு ஒத்தடம் கொடுக்கலாமா? இல்லப்பா, வள்ளி அடிச்ச அடிக்கு எருமச்சாணி ஒத்தடம் தான் பெட்டர் ஆயிருக்கும். என்ன சொன்னீங்க? ஐயோ அம்மா, கேக்குறதுக்கு என்ன இனிமையா இருக்கு. இதை இன்னைக்கு கொண்டாடிட வேண்டியது.
கிழிஞ்சு போன சொக்கா அடடே அங்கே பாரு அக்கா இப்ப கிழிஞ்சு போன சொக்கா அங்கே பாரு அக்கா இப்ப கிழிஞ்சு போன சொக்கா இப்ப கிழிஞ்சு போன சொக்கா அங்கே பாரு அக்கா இப்ப கிழிஞ்சு போன சொக்கா பிள்ளையாரு சாமி இந்த பொல்லாத மாமி எங்கிட்ட மாட்டிக்கிட்டா ஆட்டம் இப்ப அம்பேலாயிடுச்சு போட்ட வேஷம் இப்ப சாயம் போயிடுச்சு நீ என்ன பார்த்து பயப்பட வேண்டியது. நான் உனக்கு துணையா இருப்பேனே தவிர தொந்தரவா இருக்க மாட்டேன். நான் வந்து அல்லி இல்லைன்னு சொல்ல போறேன், அவ்வளவுதானே? அது எனக்கு தெரியும். எப்போ நீ என்ன பார்த்து பயப்பட ஆரம்பிச்சியோ அப்பவே நீ அல்லி இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் நான் ஏன் உன்னை அல்லின்னு கூப்பிடுறேன்னு நினைக்கிறியா? இதான் உன் ஊர் என்ன பேர் என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறியா? அதனாலதான். அது பரவாயில்ல, உனக்கு எப்ப சொல்லலாம்னு தோணுதோ அப்ப சொன்னா போதும். இந்தா உனக்கு சாப்பாடு, குழந்தைக்கு பால். பரவாயில்ல, வாங்கிக்க. அனாதையான உனக்கும் இந்த குழந்தைக்கும் நான் எப்பவும் காவக்காரனா தான் இருப்பேன். இப்ப இந்த காவக்காரன் வெளியில போய் படுக்க போறான். தாய்க்குளம் உள்ளே படுத்துக்கலாம். கரெக்டா? ஏங்க இது என்னங்க பொட்டி? இஸ்திரி பொட்டி. இஸ்திரி பொட்டினா இந்த ஒயரை கரண்ட்ல மாட்டி இப்படி நல்லா தேய்ச்சா சுருக்கம் எல்லாம் போய் பல 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 ஆயிடும். சுருக்கமெல்லாம் போய் பளபளன்னு ஆயிருமா? இத்தனை நாள் எனக்கு தெரியாம போச்சே. இப்படித்தான் அமுக்கணுமா? என்ன மாமா கொரட்டை விடுறத பார்த்தா வண்டிக்காரன் ஆரன் அடிக்க மாதிரியா இருக்கு. ஐயோ பாவம், மாமா சட்டையெல்லாம் சுருக்க சுருக்கமா இருக்கு. என்ன பண்ணலாம்? நல்லா தேய்ச்சா பல பலண்டு ஆயிரும். சும்மா இரு மாமா. ஐயோ அம்மா அம்மா ஐயோ எரியுதே எரியுதே. ஐயோ அப்பா விளக்குன்னு இருக்குதா? விளக்கண்ணையா? எதுக்கு விளக்கேத்தவா? பின்னால எரியுதியா? நல்லெண்ணெய் தாங்க இருக்கு. அவசர ஆத்திரத்துக்கு வாங்கி வைக்க மாட்டீங்களே? ஆமா, என்னங்க ஆச்சு? பின்னால எரியுதியா? இங்கயா? ஐயோ என்ன அது? ஐயோ எப்பா உள்ள போயிடாத. ஏன்? சுருக்கு எடுக்கிறாங்க. சுருக்கா? ஆமா, குற்றம் புரிந்தவன். ஐயோ, நான் என்ன சினிமா பாட்டா பாடுறேன்? நேரங்காலம் தெரியாது உனக்கு. அவ்வையார் ஆகிட்டானுங்களே. ஐயோ பசி வேற வயித்த கிள்ளுத. அந்த கஸ்மால இன்னாத்த கொண்டு வந்து வச்சுக்கிறானோ. காடி இந்த பெரிய வீட்டு சாப்பாடே படா பேஜா இருப்பா பாரு. காஞ்ச ரொட்டி, பச்சைக்கறி, வெந்தும் வேவாத முட்டை, உப்ப கொண்டு வந்து சொப்புல வச்சுக்கிறான்.
சீப்ப கொண்டாந்து கையில குடுத்துக்கிறான். இப்படி துண்ணா நமக்கு ஒத்து வராதுப்பா. பாயாக்கியா, கைமா குருமா, கருவாட்டு கோயம்புத்தூர்னா படா மச்சாவா இருக்கும். என்னடா இது கை அரிக்குது? மணி 9 நைட் ஷோ. இன்னைக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினியோட படம் ரிலீஸ்ல எம்மா இன்னைக்கு பிளாக்ல டிக்கெட் செம்ம ரேட்ல ஓடும். சம்பாச்சிருவோம். ஜுஜுபி. கண்ணுங்களா கரெக்டான நேரத்துக்கு வந்துட்டீங்களே. தோஸ்துனா நீங்க தான்ப்பா. அப்பால ஒரு விஷயம், இப்ப நமக்கு கிடைச்சுக்கிற இடம் கிட்ட செமித்தியோன்னு இடம். பட்டுக்கிறதுக்கு பஞ்சு மெத்த, குடிக்கிறதுக்கு கோழி சூப்பு, அடாடாடாடாடா ஒரே குஜால் தான். இந்தா கொஞ்சம் திருப்பிக்கின. உங்களுக்கு வரதுக்கு ஆசைக்குதா? நாளைக்கே வந்துருங்க. போட் கிளப் ரோடு 2ஆம் நம்பர் வீடு. இன்னா சதான். இப்ப நம்ம தொழில கவனிப்போம். காமன் இதுங்கெல்லாம் நம்ம தோஸ்துங்க. இதுங்க பத்தி நீ ஏதாவது சொன்ன மௌல டாப் எகிரிடாமா. என்னடி சொல்ற? நான் சொன்ன டியா இல்லம்மா. இந்த ஆடு குரங்கு எல்லாம் உன் தோஸ்தான்னு கேட்ட. ஓய், ஆடு குரங்குன்னு சொன்ன கும்மா குத்து குத்திடுவேன். அது மிஸ்டர் சத்யம், மிஸ்டர் சிவம், மிஸ்டர் சுந்தரம். சத்தியம், சிவம், சுந்தரம். ஆஹா, திருப்புகழ் மந்திரம். பாருமே, இனிமே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த வீட்ல தான் இருப்பாங்க. அதுக்கு நாஸ்தா குடுக்கறது, காபி குடுக்கறது, துணி துவச்சு போடுறது, அதுங்க ஏதாவது கஸ்மாலம் பண்ணிச்சீங்கன்னா கழுவி விடுறதுலாம் உன் வேலைதான். நானா? துத்தெரிச்சால்னா காடி நானாவா? இல்ல, இதெல்லாம் நானே செய்யட்டுமான்னு கேட்டேன். நீ தான் செய்யணும். அத்தை விட இந்த வீட்ல உனக்கு வேற என்ன வேலைக்குது? தண்ட சோறு. கமான்யா. மாமா மசால் வடை, மசால் வடை, மாமா மாமா மசால் வடை, மசால் வடை மாமா. ஏய், கடைசில மாமாவா மசால் வடை ஆக்கிட்டியா? அது இல்ல மாமா, இந்த வீட்டுல நான் இருக்கிறது போதாதுன்னு இந்த குரங்கு வரையா? கவலையே படாத, நீ கருங்குரங்கு அது செங்குரங்கு. இதெல்லாம் நம்ம தோஸ்துங்க. இனிமே இந்த வீட்ல தான் இருக்க போதுங்க. இந்த வீட்லயா? வர வர நம்ம வீடு தேவர் விழிஞ்சு வேற ஆயிடுச்சு. என் தலை எடுத்து இதுக்கெல்லாம் காபி போட்டு தர வேண்டியிருக்கு. சாப்பிட்டு தொலை. என் மூஞ்சில காபி அடிச்சிருச்சே. ஏமா, காபில என்ன போட்டீங்க? சக்கரை தாயா போட்டேன். ஐயையோ, அங்கதான் தப்பு பண்ணிட்டீங்க. இது பங்களாவுல வளர்ந்தது, சுகர் பேஷண்ட். சக்கரை போடக்கூடாது. தெரியாம போட்டுட்டேன்ப்பா. இப்ப தெரிஞ்சிட்டீங்கல்ல, அத கவனிங்க. பிரியாணி ஆக போற ஆட்டுக்கு பந்தாவா பாரு. இந்தா குடிச்சு தொலை. ஏமா, இப்ப என்ன பண்ணீங்க? நீதானப்பா சொன்ன காப்பில சக்கரை போடக்கூடாதுன்னு. அதான் சக்கரையே போடல. ஐயோ, தப்பு பண்ணிட்டீங்களே. இது குப்பத்துல வளர்ந்தது. இதுக்கு சர்க்கரையை அள்ளி கொட்டணும், இல்லன்னா முட்டும். ஒவ்வொன்னா சொல்றியே, மொத்தமா சொல்லி தொலைக்க கூடாதா? சுந்தரத்தையாவது ஒழுங்கா கவனிங்க. ஐயோ, இனி அது என்ன பாடுபடுத்த போதோ. அம்மா, சுந்தர சார், காபி தனியா சக்கரை தனியா கொண்டு வந்திருக்கேன். வேணும்னா குடிங்க, இல்லன்னா விட்டுடுங்க. ஐயோ, இப்ப என்னம்மா பண்ணீங்க? காபி தனியா சக்கரை தனியா கொடுத்தப்பா. இத கூட கலந்து கொடுக்க முடியலையான்னு அதுக்கு கோவம் வந்துருச்சு. அதான் கால்ல தள்ளிடுச்சு. இனிமே இதுகிட்ட எல்லாம் பார்த்து நடந்துங்க, இல்ல பொறாண்டிடும். என்னையா? என்னங்க சொல்றாரு? என்ன சொல்றாருன்னா, குழந்தைக்கு பால் வாங்க காசு இல்லையா? ஓ. ஏயா,
அதானே ஐயோ பாவம் கொடுங்க. கொடுத்துடலாமா? இந்தா. அல்லே அல்லே, அப்பா என்ன வெயில் தெரியுமா? வேலையே பார்க்க முடியல. எல்லாம் குழந்தைக்காக வேண்டியது இருக்கேன். என்ன அப்படி பாக்குற? நன்றி கூட இல்லையா? இந்தா உனக்காக பூ வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், வந்ததுல இருந்து ஊமை மாதிரி நடிக்கிறேன். வாயுள்ள புள்ளதான் பிழைக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா வாயில்லா புள்ள மாதிரி நடிச்சும் சில பேர் பிழைக்கிறாங்கன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். அலி, நான் ஊமை மாதிரி நடிச்சதை நீ பாத்துட்டேன்னு நினைக்கிறேன். குழந்தைக்கு பால் வாங்க காசு இல்ல, அதான் இப்படி. நீங்க வாங்கிட்டு வந்திருக்கிறது பால் இல்லைங்க, விஷம். ஊரை ஏமாத்தி வாங்கின அந்த பால் இந்த குழந்தைக்கு கொடுக்கறத விட பட்னி போட்டு கொன்னுடலாம். போது நிறுத்து. எனக்கு மட்டும் பிச்சை எடுக்கணும், ஊரை ஏமாத்தணும் ஆசையா? படிச்சுட்டு வேலை கிடைக்கல, அதான். ஆமா, படிச்ச பல பேர் இப்படித்தான் பேசிக்கிறாங்க. முயற்சி பண்ணா மூட்டை கூட தூக்கலாம். இத பாருங்க, முதல்ல அதை இங்க இருந்து எடுத்துட்டு போடுங்க. அதை தொட்டாலே பாவம். கரெக்டான ஆளுன்னு இந்தாங்க பணம். கண்ணே உன் இதழ் குங்குமம், அதில் காணும் புன்னகை முத்தாரம். பெண்ணே நீ ஒரு சுமங்கலி, உன் பேச்சுக்கள் அன்பின் முரசொலி. கண்ணா உன் மனம் வண்ணத்திரை, அதில் காணும் என் முகம் பேசும் படம். மன்னா உன் மொழிகள் கண்டு, அதில் மயங்கும் என் விழி குமுதம். அன்பு செய்திகள் வழங்கும் முந்தி, உந்தன் ஜாடைகள் தான் தினத்தந்தி. நீ அந்தியில் பூக்கும் மாலை மலர், நான் அன்றாடம் சூடும் தினமலர். என் வானத்தில் தோன்றும் தினகரன், நெஞ்சில் ஓசைகள் எழுப்பும் தினமணி. நீ சாதனை காட்டும் தமிழரசு, என் சிந்தையில் முழங்கும் மாலை முரசு. கண்ணா உன் மனம் வண்ணத்திரை, அதில் காணும் என் முகம் பேசும் படம். பெண்ணே நீ ஒரு சுமங்கலி, உன் பேச்சுக்கள் அன்பின் முரசொலி. மன கோயிலில் நீதான் தேவி, சொர்க்க வாசலை திறக்கும் சாவி. என்னை காலமும் ஆளும் ராணி, இரு கண் போல் காக்கும் தாய் நீ. உந்தன் நாயகி தான் இந்த மங்கை, அன்பு நூலினில் ஆடிடும் பொம்மை. நித்தம் நீரோடு பாடும் இதயம், இது கண்ணா உனது கோகுலம். கண்ணா உன் மனம் வண்ணத்திரை, அதில் காணும் என் முகம் பேசும் படம். பெண்ணே நீ ஒரு சுமங்கலி, உன் பேச்சுக்கள் அன்பின் முரசொலி. அந்த கலைமகள் போலின் தலைவி, பட்டு கண்ணங்கள் அமுத சுரவி. உன் கண் என்ன கவிதை சுனையா, அந்த கல்கியின் பேனா முனையா. நான் வாய்விட்டு தினமும் சிரிக்க, ஆனந்த விகடனை போல் நீ இருக்க. இந்த மேனியை நீ மெல்ல அணைப்பாயோ, ஒரு ஜூனியர் விகடனும் பிறப்பானோ. கண்ணே உன் இதழ் குங்குமம், அதில் காணும் புன்னகை முத்தாரம். பெண்ணே நீ ஒரு சுமங்கலி,
உன் பேச்சுக்கள் அன்பின் முரசொலி. இப்ப தெரியுதா? நல்லா அடி வாங்கு. நிறுத்தியா இதாயா பொம்மையை போட்டு அடிச்சுனுக்குற? ஐயோ இது பொம்மை இல்ல வள்ளி, அந்த மேனேஜர் அவன் என்ன போட்டு அடி அடிச்சிட்டானா, அதான் அவன் அடிக்கிறேன். இந்த வா நல்லா. அந்த மேனேஜர் உன்னை அடிச்சதுக்கு நீ பொம்மையை போட்டு அடிச்சுனுக்குறிய? அந்த மேனேஜரை போய் டேமேஜ் பண்ணியா? ஐயோ அவனை நேரா அடிக்கணும்னு எனக்கு பயமா இருக்கு, எனக்கு தைரியம் இல்ல. தைரியம் இல்லையா? உனக்கு தைரியம் வேணும் அவ்வளவுதானே. என்ன பாரு, என் கண்ண பாரு. கைய முடியா? கண்ண முடியா? முடியானா? இப்ப பாரு. என்னது சாயம்? யோ இது சாயம் இல்ல, முத்தர. இத பார்த்து நீ அவனை குத்தற. முத்திர அவனை குத்துற, முத்திர அவனை குத்துற. டாய் டாய் குத்துற. இவ்வளவுதான் உலகம், இவ்வளவுதான், இவ்வளவுதான் உலகம், இவ்வளவுதான், இவ்வளவுதான் உலகம், இவ்வளவுதான். நான் இங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நீங்க பாண்டா கேக்குறீங்க? நீ வேற தலையாட்டியா? உன்ன ஐயோ அடிக்காத அம்மா. ஐயோ என்னங்க பாத்துட்டு இருக்கிறீங்களே, கொஞ்சம் சொல்லுங்க. சத்யா ஐயோ அம்மா என்னங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். ஐயோ அம்மா நீ ஒண்ணும் சொல்ல மாட்டேன், என்ன அடிக்காத. வேண்டாம் சத்யா. டேய் சத்யா கோபக்காரன் சொன்னேனே கேட்டியா? கொழுப்பு பிடிச்சவங்களை அவன் இப்படித்தான் அடிப்பான். என்னங்க கிண்டல பண்றீங்க? சத்யா அடிச்ச அடியில உடம்பெல்லாம் போச்சு வீங்கி. வீங்கியா? அடுத்து வருது பார் மங்கி. இது என்ன மூட்டை? அது மூட்டை இல்ல, அதனுடைய அழுக்கு துணி. உன்னை சுத்தமா துவைக்க சொல்லுது. ச்சே, கெட்ட நாத்த நாறுது சனிய. ஒழுங்கா துவைச்சு போடணும். இந்த துணி எல்லாம் துவைக்கணுமா? எல்லாம் என் பாடு. பாடா? அதோ வருது ஆடு. பாடா சிவா, வந்திருக்கான் புத்திசாலி. என்னது வீட்டுக்குள்ள அசிங்கம்? இந்த அசிங்கத்தை எல்லாம் நீதான் அள்ளி போடணும். நானா? ச்சே, நாத்தம். இந்த நாட்டத்துல கை வச்சாதான் நீ சோத்துல கை வைக்க முடியும். எப்படி வசதி? நான் பட்னியாக இருந்தாலும் பரவாயில்ல, இத நான் அள்ள மாட்டேன். சிவா, இந்த திமிரு பிடிச்சவள லெப்ட்ல 2 ரைட்ல 2 போடா போ. ஐயோ காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஏன் கொழுப்பெல்லாம் அடங்கி போச்சா? இத பாரு, இனிமே உனக்கு சத்தியம் சிவம் சுந்தரம் தான் ஏஜமா. அவங்க சொல்றபடி நீ கேட்கல, ஆயிடுவே கோடி கூறுமா. இல்லைங்க கேக்குறீங்க. கொஞ்சம் இரு. சிவம் ஒண்ணுக்கு இருந்திருக்கிறான், அத உன் சேலையற தொடச்சிட்டு போ. முடியாது. சத்யா ஐயோ என்னங்க இப்படி நனைஞ்சு வந்திருக்கீங்க? ரேடியோல மழை வராதுன்னு சொன்னாங்க, அதை நம்பி வெளியே போனா வீட்டுக்கு வரதுக்குள்ள நினைச்சிட்டேன். இருங்க தொடச்சு விடுறேன், உட்காருங்க. ஏய் என்னங்க இது, ஏன் அவசரப்படுறீங்க? நமக்கு தான் கல்யாணம் ஆக போதில்ல.
சாப்பிடறதுக்கு முன்னாடி ஊறுகாயை தொட்டுக்கிறது இல்லையா, அது மாதிரி தான் இது. வேணாங்க, விடுங்க. விடுங்க. ஐயோ. ஐ. பசிக்குதா? இந்த பால் குடி. ஆ. என்ன சார் கோபமா? கல்யாணத்துக்கு அப்புறம் கோபம் எல்லாம் தேர்ந்துரும். இந்த கல்யாணமே வேணுமா வேண்டாமான்னு யோசிக்கிறேன். என்ன சொல்றீங்க? பின்ன கட்டில போறதுக்கு முன்னாடி தொட்டில போட்டிருக்கோம். இந்த குழந்தை இருக்கிற வரைக்கும் நம்ம சந்தோஷமா இருக்க முடியாது. பேசாம இதை கொண்டு போய் அனாதலத்துல சேர்த்துற வேண்டியதான். வேணாங்க, அந்த குழந்தைய பிரிஞ்சு என்னால இருக்க முடியாதுங்க. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவன். ஏன் இஷ்டப்படிதான் நீ நடக்கணும். நீங்க இப்படி எல்லாம் பேசுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், அந்த குழந்தைய அனாதை இல்லத்துல சேர்க்க நான் ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன். அப்போ இது என்ன உன் குழந்தையா? ஐயோ, ஏன் குழந்தை இல்லைங்க. உண்மையிலேயே உன் குழந்தை இல்லல்ல? அப்ப ஏன் இஷ்டப்படி நடக்கப்படு. என்னங்க? ஐயோ, குழந்தை எங்க கொண்டு போறீங்க? குழந்தை கொண்டு போய் இப்படி மழையில போட்டிருக்கீங்களே. ஜன்னிகிட்ட வந்து செத்து போயிட்டா என்னங்க பண்ணுவீங்க? உள்ள போ. இது உன் குழந்தை இல்ல. எக்கேட கேட்டாவது போட்டு. நிறுத்துங்க, அது ஏன் குழந்தைதான். நீ போய் சொல்லாதம்மா, உண்மையை நான் சொல்றேன். இது ஏன் குழந்தை. ஆமாம்மா, என் மனைவி உயிரோட இருக்கும் போதே எனக்கு இன்னும் ஒரு பொண்ணோட பழக்கம் ஏற்பட்டுச்சு. அதுல பிறந்த குழந்தை தான் இது. இந்த குழந்தைய பெத்து போட்டுட்டு அவளும் செத்து போயிட்டா. இத வெளியில சொல்லிக்க முடியாத நிலைமையில தாம்மா இங்க கொண்டு வந்து ஒரு நாடகம் ஆடி இந்த குழந்தை மேல இருக்கிற பாசத்துலதான் இந்த வீட்டையே சுத்தி சுத்தி வந்தேன். ஆனா என் குழந்தையால உங்க கல்யாணம் நின்னு போயிடும்ங்கிற நிலைமை வந்ததுக்கு அப்புறமும் நான் உண்மையை சொல்லலன்னா மனுஷனே இல்ல. 2 பேரும் என்ன மன்னிச்சிடுங்க. சரியா போச்சு. எந்த போலீஸ்காரனும் நம்ம வீட்டை இப்படி சுத்தி சுத்தி வந்தது கிடையாது. நீங்க வந்தீங்க. உங்ககிட்ட இருந்து உண்மையை வரவழைக்கத்தான் நான் அள்ளி மேல சந்தேகப்பட்ட மாதிரி நாடகத்தையே நடத்தினேன். அப்ப நான் வர்றேன்ப்பா. நில்லுங்க, அந்த குழந்தை கொடுங்க. கொடுங்க சார். இனிமே இது எங்க குழந்தை. என்னங்க? நம்ம குழந்தை. அல்லி அல்லி, சும்மா குவாலையா வந்துருங்கிறப்பா. ஐயோ, எனக்கு வந்தது பாரு விதி, புடவை கட்டுற விதி. ஐயோ, அடேங்கப்பா, இப்போதான் நீ பொம்பளை மாதிரி இருக்க. ஆமாயா, இந்த புடவை கட்டிக்கின்னு ஃப்ரீயாவே நடக்க முடியல. ஆனா பேதறக்கிறியா? இத பாரு, கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு வேண்டிக்கிதானே கோயிலுக்கு போறோம். கோயிலுக்கு போகும்போது இப்படிதான் அடக்க ஒடுக்கமா இருக்கணும். ஆமா, என்ன அடக்க ஒடுக்கமா மாத்திட்டு நீ ஆள்டாப்பா மாறிட்ட. பெரிய ஆளையா நீ? வாயா. அல்லி, காலங்காத்தால எங்க கோவிலுக்கா? ஆமாங்க, இன்னைக்கு காளியம்மன் கோயில்ல சித்திரை திருவிழா. வருஷா வருஷம் நாங்க போறது வழக்கம். அடேங்கப்பா, இத்தனை நாள் இன்னைக்குதான் உன்னை பத்தின ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லியிருக்கேன். இனிமே நமக்குள்ள ஒளிவு மறைவே கிடையாதுங்க. இன்னைக்கு என்ன பத்தின எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்ல போறேன். அப்படியா? ஆமாங்க, நீங்களும் என்னோட கோயிலுக்கு வாங்க. வந்ததுக்கு அப்புறம் எல்லா விஷயத்தையும் சொல்றேன். முதல்ல சைக்கிளை உள்ள வச்சு பூட்டிட்டு வாங்க. உத்தரவு மேடம். மேடம், உங்க சோகத்துக்கு ஒரு முடிவு வந்தாச்சு. வள்ளியை க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு பிளானோட வந்திருக்கேன். என்ன பிளான்? வருஷா வருஷம் காளியம்மன் கோயில்ல சித்திரை திருவிழா நடக்கிறது வழக்கம். ஒவ்வொரு வருஷமும் வள்ளி அங்க போவாங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஆமா, இன்னைக்குதான் அந்த திருவிழா. காலையில இருந்து வள்ளிய கூட காணோம். அந்த கோயிலுக்கு தான் போயிருப்பா. கோயிலுக்கு போனவ திரும்பி வரமாட்டா. என்ன சொல்றீங்க? அந்த கோயிலுக்கு நான் பாம்பு வைக்க போறேன். அதோட வள்ளி க்ளோஸ். அவளோட நிறைய பேர் செத்து போயிடுவாங்களே. நம்ம புண்ணியத்துல போய் சேரட்டுமே. எப்படியோ வள்ளி செத்து நான் பழைய மாதிரி ஆட்சி பிடிச்சா சரிதான். ஏய் வையாபுரி. என்ன சார்? நம்ம பிளான் படி அந்த காளியம்மன் கோயிலுக்கு பாம்பு வச்சிடு. நம்ம காரை எடுத்துட்டு போடுமா சார்? வேணாம் வேணாம், போலீஸ்க்கு சந்தேகம் வந்துடும். எஸ், நம்ம கஸ்டடியில இருக்க ஏதாவது ஒரு டாக்ஸி எடுத்துக்கோ. இது எலெக்ஷன் நேரம். ஏதாவது ஒரு வேட்பாளருடைய பேனரை நம்ம டாக்ஸில கட்டிட்டு போய் அந்த காரியத்தை முடிச்சிடு. சரிங்க சார். பாம்பு எடுத்துக்கிட்டியா? நிக்கல, பத்திரமா வச்சிருக்கேன்.
யானே கணேசா ஐயோ எப்பா அடி ஓ எவன்டா அவன்? நேரம் கட்டுற இடத்துல செக் போஸ்ட் மூடிக்கிட்டு. எவனையும் காணோம். ஏதோ பெட்ரோல் வாசம் வரல. அது ஏதாவது லீக்கா இருக்கும். நீ வண்டியை பார்த்து ஓட்டுப்பா. ஐயோ, தேங்காய் வாங்க மறந்துட்டேன். இன்னும் ஆளையா நீ? சரி சரி, நீ போனா ஏமாத்திடுவாங்க, நானே போய் வாங்கிட்டு வரேன். ஐயோ, இவன் நமக்கு பார்த்த மாப்பிள்ளையாச்சே. இவன் கண்ணுல பட்டும் அத்தை கிட்ட சொல்லிடுவான். எப்படியாவது தப்பிச்சு போயிட வேண்டியதுதான். இந்த பேமன் இங்க எங்க வந்தா? இவன் கேப் மாதிரியாச்சே. இவன் கண்ணுல பட்டும் தானாக்காரன் கிட்ட சொல்லி ரெஜிஸ்டர் மேனேஜர் பேஜார் பண்ணிடுவான். அம்பேல் ஆயிட வேண்டியதுதான். அப்படா, என்ன இத? நீ என்னட்ட வைக்கிற? உன் பேரு வள்ளி தானே? என் பேரு உனக்கு எப்படி தெரியும்? உன் பேரு என்ன? உன் ஸ்டோரியே நமக்கு தெரியும். இப்ப நான் உன் வீட்டுலதான் இருக்கிறேன். அப்படியா? உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லட்டா? அந்த வெள்ளை பண்ணிக்கிறாள உன் அத்தை, அவளை பெண்ட் எடுத்துட்டேன். ஏன் அத்தையவா? என்னால நம்பவே முடியலையே. அது மட்டும் இல்ல, நீ கட்டிக்க மாட்டேன்னு ஓடிவிட்டிய அந்த ஆள நான் ஓரம் கட்டிட்டேன். என் வைக்கி எல்லாமே தலைகீழ மாறி போச்சே. இப்ப நான் உன் குடிசையிலதான் இருக்கேன். நீ கட்டிக்க மாட்டேன்னு சொன்னவரதான் இப்ப நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அடா, ஆக மொத்தத்துல நம்ம ஸ்டோரியே கிளைமேக்ஸ்க்கு வந்துச்சு. அப்பால என்ன, ரெண்டு பேரும் இடம் மாறணும், அவ்வளவுதான். ஐயோ, நாம இடம் மாறுற விஷயம் எங்க அத்தைக்கு தெரிஞ்சு போச்சுன்னா எனக்கு ஆபத்தாச்சு. அவ கடகரா கூடாக்கு நீ என்னாட்டா அல்டாப்பா பேண்ட் எல்லாம் போட்டுக்கணும், வீட்டுக்குள்ள வந்துரு. யாருக்கும் தெரியாம நம்ம இடம் மாறிக்குவோம். இன்னான்ற சரி, நீ என்ன ட்ரெஸ் போடுவேன்னு சொல்லு, அதையே நானும் போட்டுக்க. அவ்வளவுதான். அப்பால மத்ததுல நான் பாத்துக்கிறேன். அப்ப நான் புறப்பட்டுமா? என் ஆளு தேடும். வரேன். ஆமா மேடம், எப்படி நடந்ததுன்னே தெரியல. டாக்ஸி வெடிச்சு நம்ம ஆளுங்க எல்லாம் இறந்துட்டாங்க. எனக்கே இப்பதான் தெரியும். சரி மேடம், நான் உடனே புறப்பட்டு வரேன். சொல்றீங்க? ஒரே மாதிரி உருவத்துல ரெண்டு பேரா? ஆமா மேடம், ரெண்டு ஜோடியும் ஒன்னா போறத என் கண்ணால பார்த்தேன். சந்தேகமே இல்ல. இந்த வீட்டுக்குள்ள வள்ளி மாதிரி ஆக்ட் பண்ணது அந்த அல்லிதான். எப்படியோ ஆள்மாறாட்டம் நடந்திருக்கு. உடனே போய் அந்த வள்ளியை இழுத்துட்டு வாங்க. அங்கதான் மேடம் சிக்கலே இருக்கு. ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான புடவை கட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஆளுங்க குழம்பி போய் வள்ளி நினைச்சு அள்ளியை தூக்கிட்டு வந்துட்டா? அப்போ ஒண்ணு செய்யுங்க, அடியாட்களை வச்சு அல்லியும் வள்ளியை இழுத்துட்டு வாங்க. நம்ம ஐஸ் ஃபேக்டரி கொண்டு போயிடலாம். வள்ளி கழுத்துல நீங்க தாலி கட்டுறீங்க. அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பத்திரத்துல கையெழுத்து போடுறீங்க. உயில்படி சொத்தெல்லாம் என் பேருக்கு வந்துடும்.
எப்படி ஐடியா? இதுவும் ஒரு பெக்கூலியர் டைப் மேடம். என்ன இன்னும் நின்னுட்டு இருக்கீங்க? போய் 2 பேரையும் கடத்திட்டு வாங்க. அதுக்கு முன்ன ஒரு சின்ன பிரச்சனை மேடம். என்னது? வள்ளி கிட்ட இருந்து சொத்தை எப்படி எழுதி வாங்குறதுன்னு சொல்லி கொடுத்துட்டீங்க. அதுக்கப்புறமா அவ சொத்தை கொண்டு வந்து உங்க கையில கொடுக்கறதுக்கு நான் பைத்தியக்காரனா? என்ன சொல்றீங்க? மேனேஜர், வள்ளியே கடத்திக்கிட்டு வர போறேன், தாலியே கட்ட போறேன், சொத்தை எல்லாம் என் பேருக்கு எழுதி வாங்க போறேன். அது வரைக்கும் உன்னை இந்த ரூமுக்குள்ள அடைச்சு வைக்க போல. சோசலிசம் சோசலிசம் சொல்றாங்களே, உண்மையான சோசலிசத்தை நான் இங்கதான் பாக்குறேன். கோட்டீஸ்வரிக்கும் குப்பத்து பொண்ணுக்கும் ஒரே நிலைமை. விதிய பாத்தீங்களா? இன்னைக்கு உங்க 2 பேர்ல ஒருத்தருக்கு சாவு, ஒருத்தருக்கு கல்யாணம். 2ஐயும் நான் தான் நடத்த போறேன். ஏன்னா நான் ஒரு பெக்கூலியர் டைப். வள்ளி, என் கண்ணு, இப்ப உன் கழுத்துல தாலி கட்ட போறேன். இந்த வெத்து பத்திரத்துல கையெழுத்து வாங்க போறேன். கோட்டீஸ்வரனாக போறேன். சரி சால்னகாடி, என்ன கட்டிக்கிட்டு நீ இன்னாயா பண்ண போற? என் பேர்ல நோச்சி குப்பத்துல ஒரு குச்சதான் கீது. அதுவும் உன்ன மாதிரி புறம்போக்கு. ஓன்னா அத்தை எழுதி கொடுக்குறேன், நீ அங்கே போய் குந்திக்கோ. நீ எத்த கேட்டாலும் நான் எழுதி கொடுப்பேன். ஏன்னா நான் ஒரு பெக்யூலியர் டைப். சே, நீ பிளாக் டிக்கெட். இப்படம் இன்றோட கடைசிங்கிற மாதிரி இன்னையோட உன் கதையை முடிச்சிடறேன். முதல்ல அவகிட்ட போய் கையெழுத்து வாங்கிட்டு வந்துடுறேன். வள்ளி, நீ கோட்டீஸ்வரி, ராசாத்தி மாதிரி இருக்க வேண்டியவ. ரவுடி மாதிரி இருக்க. இத பாரு, நான் உன்னை கட்டிக்க போறவன். நான் சொல்றபடி தான் நீ கேட்கணும். சால்னகாடி, நீ என்ன கட்டிக்க போறியா? ஏய், எட்டி விட்ட தாங்க மாட்ட பிஸ்கோத்து பையா. சல்லி காசுக்கு பிரயோசனம் இல்ல, இந்த அள்ளிய கட்டிக்க போறியா? என்ன முறைக்கிற? நான் ஒரு பெக்யூலியர் டைப். என்ன 2 பேரும் அள்ளி மாதிரி நடிக்கிறீங்க? மரியாதையா சொல்லுங்க, உங்க 2 பேர்ல யார் வள்ளி? இந்தாயா பேமானே, உன் கண்ணுல என்ன காமால நோயா வந்துக்குது? என்ன பார்த்தாலே தெரியல, நான் தான் அள்ளி, அவதான் வள்ளி. இல்ல இல்ல, அவதான் வள்ளி. அவ ரீல் விடுறா, நம்பாதப்பா. நிறுத்துங்கடி. உங்க 2 பேர்ல யார் வள்ளி, யார் அள்ளிங்கறத நான் கண்டுபிடிச்சிடுவேன். ஏன்னா நீ ஒரு பெக்யூலியர் டைப். சுந்தரம், சிவா, என்ன டேப் ரெக்கார்டரோட வந்திருக்கீங்க? அப்போ ஒண்ணு செய்யுங்க, அடியாட்களை வச்சு அள்ளியும் வள்ளியும் இழுத்துட்டு வாங்க. நம்ம ஐஸ் ஃபேக்டரி கொண்டு போயிடலாம். வள்ளி கழுத்துல நீங்க தாலி கட்டுறீங்க, அப்புறம் நீங்க 2 பேரும் சேர்ந்து பத்திரத்துல கையெழுத்து போடுறீங்க. உயில் படி சொத்தெல்லாம் என் பேருக்கு வந்துடும். எப்படி ஐடியா? இதுவும் ஒரு பெக்கூலியர் டைப் மேடம். அள்ளியும் வள்ளியும் ஐஸ் ஃபேக்டரிக்கா கடத்திட்டு போறீங்க? வரேன், வந்து முட்டிக்கு முட்டி தட்டுறேன். வெரி குட். அந்த படுபாவி மேனேஜர் தான் என்ன கட்டி போட்டான். உங்ககிட்ட கை கட்டி நின்ன பையன் இப்ப உன்னையே கட்டி போட்டானா?
வள்ளிக்கு செஞ்ச துரோகத்துக்கு எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். இந்நேரம் அந்த மேனேஜர் வள்ளியை ஐஸ் ஃபேக்டரிக்கு கடத்திட்டு வந்திருப்பான். அவன் தாலி கட்டுறதுக்குள்ள நீங்க போய் எப்படியாவது காப்பாத்துங்க போங்க. யார் உண்மையான வள்ளின்றத நான் கண்டுபிடிக்க போறேன். இப்ப குழந்தைய இந்த ஐஸ் கட்டி மேல வைக்க போறேன். ஐஸ் கொஞ்சம் கொஞ்சமா உருகும். குழந்தையோட உயிரும் கொஞ்சம் கொஞ்சமா போகும். குழந்தைய காப்பாத்த போறீங்களா இல்ல உண்மையை மறைக்க போறீங்களா? சொல்ல மாட்டீங்கல்ல? இப்ப பாருங்க. வேண்டாம், உண்மையை சொல்லிடுறேன். குழந்தைய ஒண்ணு செஞ்சிடாதீங்க. நான் தான் வள்ளி. பாசம் அடையாளம் காட்டிடுச்சு பாத்தியா? டேய் குழந்தைய போடுறா, கட்ட அவுத்து விடுங்கடா. மாப்பிள்ள தாலி கட்ட வேணா, கல்யாணம் பண்ணா தாமா உங்ககிட்ட இருந்து சொத்தெல்லாம் எழுதி வாங்க முடியும். கட்டிக்கமா. வேண்டாம். வள்ளி கைத்துல தாலி கட்டின மோன நெஞ்சில இருக்கிற மஞ்சா சொத்தை எடுத்துருவேன். உன் கடைசி ஆசையா எங்க கல்யாணத்தை பாத்துக்கோ. அந்த கொரோனா பிடிக்கிறா. கை போச்சு. துணிதான் போயிருக்கு, கை இருக்கு. அலி, இன்னா அந்த ஆளை இங்க அனுப்பு. நான் 2 குத்து குத்திக்கிறேன். ஜமாயே. ஒய்யே எரியுது. ஐயோ மாயோ. குழந்தைய கொடுங்க. இது உங்க குழந்தையா? ஆமாங்க. பேர் என்ன? பேர் இன்னும் வைக்கல, நீங்களே வச்சிருங்களேன். இன்னையில இருந்து சிந்தாமணி. கோழ மாதிரி இருந்த இந்த போடு போட்டு தாக்குற. தூத்தெரி சால்னா காடி. யார பார்த்து கோயங்கிற? உன் மூஞ்சில என் கைய வைக்க.
நொச்சி குப்பா. அல்லி நீ சூப்பரா ஃபைட் பண்ற. உன் தைரியம் மட்டும் எனக்கு இருந்தது. அட நீங்க ஒண்ணு. அந்த ஆள் கிட்ட வரும்போது நான் பயந்தே போயிட்டேன். சும்மா தள்ளி விட்டா அவன் நிஜமாவே விழுந்துட்டான். என்னது பயந்த மாதிரி பேசுற? நீ வள்ளியா? சரி சல்ல காடி. இந்தா ஏன் வந்துட்டியப்பா? கண்ணே உன் இதழ் குங்குமம், அதில் காணும் புன்னகை முத்தாரம். பெண்ணே நீ ஒரு சுமங்கலி, உன் பேச்சுக்கள் அன்பின் முரசொலி.